இன்றைய கேள்வி, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலத்தவணையை இறைவன் நிர்ணயித்து இருப்பதை உணர்ந்து, அந்த சோதனை காலத்தில் அவன் ஒருவனே போதுமானவன் என்று நாம் செயல்படும்போது, குடும்பத்தினராலும் நம்மை சுற்றி உள்ளவர்களாலும் அந்த காலகட்டத்தில் நாம் பொறுமையாக இறைவனை சார்ந்து இருக்கும்போது நம்மை தனிமைப்படுத்தி ஒதுக்கிவிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையை தாங்கள் சமாளித்த முறையை விளக்கினால் நன்றாக இருக்கும். டாக்டர் ஆனந்தன் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். யோகாசனம் பற்றி நமது இறைவழி மருத்துவத்தின் விளக்கம் அறிய ஆவலாக உள்ளேன். பணம் ஈட்டுவது பாவச் செயலா? ஏனெனில் பணம் சம்பாதிக்கும் போது மற்றவரை ஏமாற்றித்தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அப்படி வந்ததுதானே. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? எதிர்பாராமல் ஏற்படும் சிறு காயங்கள், விஷக்கடிகளுக்கு உடன் மருத்துவம் செய்வது எப்படி? விஷ முறிவு என்ன? மனிதர்களை இறைவன் ஒரே சமுதாயமாகத்தான் படைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் நமக்குள் வேறுபட்டு பிரிந்து பல பிரிவினர்களாக ஆகிவிட்டோம். இது ஏனெனில் எவரொருவரும் மற்றவருடைய உயர்வை பார்க்க சகிக்க முடியாமலும், தன்னுடைய உயர்வு பிறரால் மதிக்கப்பட வேண்டும், தனித்தன்மையுடன் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். இது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அநியாயங்களில் முதல் தரமான ஒரு எண்ணமாகும். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே தனித்தன்மையுள்ள பெருமை கொண்டவர்கள் என்று நம்மை சுற்றியுள்ளவர்களும் பிறரும் புகழ்பாட வேண்டும் என்று விரும்புவது மனிதர்களுடைய கேடுகளின் முதன்மையான ஒரு பகுதியாக அவர்களுடைய எண்ணங்களில் அமைந்திருக்கிறது. அதே சமயம் தன்னை தவிர்த்து பிறருக்கு ஒரு நன்மை ஏற்படும் பொழுது அதை நிச்சயமாக நாம் சகிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இந்த பெருமையும் பொறாமையும் நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் என்ற ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாய சூழ்நிலையிலிருந்து தனித்தனியாக நாம் பிரிந்து பல பிரிவினர்களாகி ஒருவர் மற்றவர் மீது பகைமை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் இறங்கிவிட்டோம். இது நமக்கு நாமே விதித்து கொண்ட ஒரு வாழ்க்கையாகும். இன்று நமக்காக பல சோதனைகள் இருக்கின்றன என்றால், அந்த சோதனைகளுக்கு காரணம் உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்ததற்காக நீங்கள் எதில் முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சியின் பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்களே தவிர இது இறைவனிடமிருந்து வந்ததல்ல. உங்களுடைய முயற்சி நன்மையின் பக்கம் இருக்குமானால் அகிலங்களே ஒன்று திரண்டு உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் இறைவன் அனுமதித்தால் தவிர அவர்களுடைய தீமைகள் உங்களை நிச்சயமாக வந்தடையாது.
அகிலங்களே ஒன்று திரண்டாலும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக இறை வழியில் நீங்கள் இருக்கும் பொழுது பிற மனிதர்களுக்கு உங்கள் மீது வழி இல்லை. ஆகவே நீங்கள் இன்று நம்புங்கள். என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்று கூறி யார் அதில் நிலைத்து நிற்கிறார்களோ, உறுதியுடன் நிலைத்து நிற்கிறார்களோ, அவர்கள் பால் இறைவனிடமிருந்துள்ள உதவியாளர்கள் இறங்குகிறார்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு இந்த பூமியிலேயே நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள். இது இறை வாக்காக இருக்கிறது. இன்னும் இறைவனிடத்திலிருந்துள்ள பாதுகாப்பு உங்களுக்கு ஞானங்களாகவும் இறங்குகிறது. அந்த ஞானங்கள் உங்களை மனிதர்களிடமிருந்தும் பாதுகாக்கும். இறைவனுக்கு மிஞ்சிய ஒரு உதவியும் இல்லை, அவனுக்கு மிஞ்சிய பாதுகாப்பும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய கவலைகளிலிருந்து விலகுங்கள். படைத்த படைப்பாளன் எனக்கு வழி அறிவிக்கவும் போதுமானவன் என்ற அந்த உண்மையின் அடிப்படையில் நீங்கள் திரும்புங்கள். மனிதர்களை நமக்கு துணையாக எடுத்துக்கொள்ளும் வரையில் நமக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் நிச்சயமாக வர இருக்கிறது. மனிதர்களை நமக்கு உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ளும் வரையில், நினைத்து கொண்டிருக்கும் வரையில், அவர்கள் எனக்கு வேண்டும்தான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில் இறைவன் உங்களுக்கு இல்லை. இறைவன் உங்களுக்கு வேண்டும் எனும் பொழுது மனிதனுடைய அந்த பகை உணர்ச்சி உருவாகிறது. இறைவன் கூட எனக்கு மேலாக ஆகிவிடக்கூடாது, என்னுடைய உதவி இல்லை என்றால் இறைவனுடைய உதவியும் இருக்காது அவர்களுக்கு, அவரா நானா பார்த்து விடுகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக உருவாவார்கள். இன்று நீங்கள் அதனையும் எதிர்பாருங்கள், அதனையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது இறைவன் விதித்த விதியாகும். இறைவனா அல்லது மனிதர்களா என்ற இந்த இரண்டுக்கும் தான் இப்பொழுது போட்டி. மனிதர்களாக கூட்டத்தாராக இருக்கிற நாம் இறைவனை வென்றுவிடலாம், இறைவனை மீறிவிடலாம். இறைவன் என்று ஒன்று இல்லை என்ற அடிப்படையில் தான் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நன்மைக்கு எதிராக தீமைகள் உருவாகிறது. இன்று நன்மைகளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை அமைப்பைத்தான் நாம் அரசியல் அமைப்பாக இன்று நாம் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுமையிலும், நம் நாட்டிலும் மட்டுமல்ல. இங்கு நன்மைகளுக்கு இடம் கிடையாது. நன்மைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்கள் மீது குற்றவாளிகள் முத்திரை குத்தப்படும். பின்னர் நீங்கள் அதிலிருந்து மீள வழி இல்லாமல் நீங்கள் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படுவீர்கள். இது ஒவ்வொரு நாட்டிலும் குற்றவாளிகள் தங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் நன்மையின் பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது, மனிதர்களும் நன்மையை விரும்பக்கூடாது என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகளுடைய வாழ்க்கை முறை நிச்சயமாக நமக்கு வெறுப்பை தருகிறது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்ன செய்வது என்று அந்த சமுதாயத்தினுடைய அமைப்பில் நாம் சார்ந்துவிட்டோம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நன்மை எதிர் இருக்கிறது என்றால், நீங்கள் எந்த நன்மையை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதாக எண்ணுகிறீர்களோ அந்த நன்மையை நீங்கள் பின்பற்றும் வரையில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்திலும் எனக்கு எது நன்மை தீமை என்று நிச்சயமாக தெரியும். உங்களுக்கு எது நன்மையோ அது பிறருக்கும் நன்மை. ஆகவே நீங்கள் பிறருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டால் அல்லாமல் உங்களுக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. தனக்கு மட்டும்தான் நன்மை என்பது உங்களுக்கு மட்டும் நீங்கள் தீமையை சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதனுடைய பொருளாகும். தனக்கு மட்டும் நன்மை சம்பாதிப்பேன் என்று நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய தீமைகளை உங்களுக்கு பிரத்யேகமாக நீங்கள் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் என்பதாகும். ஏனென்றால் நன்மைகள் என்பது நீங்கள் விரும்பியதற்கும் மேலாக இறைவன் புறத்திலிருந்து ஒரு சோதனையாக விளைவதாகும். அபரிமிதமாக அவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. மனிதர்களிடமிருந்து நீங்கள் ஒரு நன்மை தருவீர்களானால் குறிப்பிட்ட அளவின்படிதான், அல்லது அளவுக்கு குறைவாக. மனிதன் அளவு எடையில் குறைத்தே வியாபாரம் செய்பவனாக இருக்கிறான். அளவு எடையில் அநியாயம் செய்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்பவனாக இருக்கிறான். இது மனிதனுடைய இயல்பு. தனக்கு மட்டும் நன்மை
அளந்து வாங்கும் பொழுது நிறைவாக அளந்து வாங்கிக் கொள்கிறான், கொடுக்கும் பொழுது குறைத்தே கொடுக்கிறான். இது தொழில் ரீதியான ஒரு தந்திரம். இந்த தொழிலில் அவன் தர்மத்தையும் பேசுகிறான். நீதி நியாயம் என்பது உங்களை சுற்றிலும் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வக்கீலாக இருக்கக்கூடியவர் எதை தர்மம் என்று கூறுகிறார் என்றால், தன்னிடம் வரும் கட்சிக்காரருக்கு நான் வாங்கும் பணத்திற்கு அவருக்காக வாதாட வேண்டும். அவர் தீயவராக இருக்கிறாரே, நீங்கள் எப்படி வாதாடலாம் என்று கேட்டால் அதுதான் தொழில் தர்மம் என்று கூறுகிறார். தீமைக்கும் வாதாடுபவர்கள் நன்மைக்கும் வாதாடுவார்கள் பணத்தின் அடிப்படையில். இதை தொழில் தர்மம் என்றும் வெளிப்படையாக பேசுகிறார்கள். என் கட்சிக்காரரிடம் இருந்து நான் வாங்கும் பணத்திற்கு அவர் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, வாங்கிய பணத்திற்கு அவருக்கு சாதகமாக பேசுவேன், அவரை விடுவித்து விடுவேன். யாருக்கு எதிராக? யார் கொலை செய்யப்பட்டாரோ அல்லது கொள்ளையடிக்கப்பட்டாரோ, யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அவருக்கு எதிராக அநியாயம் செய்தவருக்காகவும் கொலை செய்தவருக்காகவும் கொள்ளையடித்தவருக்காகவும் நான் வாதாடுவது என் தொழில் தர்மம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எவரொருவரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொலைகாரர்களுக்கு சாதகமாக பேசுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அது தர்மமும் அல்ல. இருந்தாலும் நீங்கள் தர்மம் என்று கூறுவீர்கள். அந்த அளவுக்கு நாம் நீதி நியாயம் என்ற ஒன்று அப்படி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் இறங்கிவிட்டோம். அப்படி ஒன்று இருக்கிறதா என்பது கூட நமக்கு தெரியாது. நீதியும் நியாயமும் தர்மமும் அற்று போய்விட்ட இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதனாக தலையெடுக்க விரும்பும் பொழுது உங்களுக்கு எதிராக பல தீய சக்திகளும் சூழ்ச்சிகளும் உருவாகும் என்பதை இன்று நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு பயத்தையோ கலக்கத்தையோ ஏற்படுத்த வேண்டாம். ஏனெனில் சத்தியமும் நியாயமும் உண்மையும் நிச்சயமாக அது அநியாயத்தையும் அதர்மத்தையும் வெற்றி கொள்ளும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், நீங்கள் அதை நம்பிக்கை கொள்பவர்களாகவும் இருப்பீர்களானால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்வது வீண் போகாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயத்தையும் நன்மையையும் உங்களுக்கு விரும்புகிறீர்களானால் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், நன்மையை விரும்பிவிடுங்கள். அதுவே உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். அந்த பிரார்த்தனையை இறைவன் நிச்சயமாக செவியேற்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறானா என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமையின் காரணமாகத்தான் இன்று நாம் நன்மையின் பக்கம் நின்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை, நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நாம் பேசுவோமேயானால் சமுதாயம் என்னை ஒதுக்கிவிடும். ஆகவே நமக்கு வேறு வழியில்லை, நாம் சமுதாயத்தின் பக்கம் சார்ந்து நிற்போம். ஆகையினால் அவர்களுடைய உதவியும் அவர்களுடைய நெருக்கமும் நமக்கு இருக்கும். நாம் ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம். நியாயமான வாழ்க்கை. அநியாயத்தில் நியாயம் தேடுபவர்கள் நாம் தான். நியாயத்தை அநியாயமாக மக்களுக்கு பயந்து ஒதுக்கி விடுபவர்களும் நாம் தான். எந்த அளவுக்கு நாம் நன்மையை தவிர்த்து தீமையின் பக்கம் சாய்ந்து விட்டோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தவணை முடிக்கும் வரையில் நன்மை தீமைகளை நீங்கள் பிரித்து அறிய முடியாதவர்களாக நிச்சயமாக ஆகிவிட மாட்டீர்கள். இறைவன் உங்களுக்காக ஒவ்வொரு பொருளிலிருந்தும் ஒவ்வொரு தன்மையிலிருந்தும் ஒவ்வொரு குணத்திலிருந்தும் நீங்கள் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களிலிருந்தும் தெளிவாக உங்களுக்கு நன்மை இது தீமை இது என்று பிரித்தறியக்கூடிய உங்களுடைய ஆன்மாவை படைத்திருக்கிறான். அந்த ஆன்மா உங்களுடைய மனதிற்கு, இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதிற்கு அறிவிக்கிறது ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் எண்ணத்திலும் நன்மை இது தீமை இது. உங்களுக்காக படைக்கப்படும் எண்ணம் நீங்கள் படைப்பதில்லை. உங்களுக்காக படைக்கப்படக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானதும் அதை நீங்கள் வாழ விரும்புவதுமாக இருக்கிறது.
எண்ணம் படைக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள். எண்ணம் படைக்கப்பட்ட பிறகு அந்த எண்ணத்திலேயே நீங்கள் வாழ்ந்து அதன் ருசியை அனுபவித்து பின்னர் அதனை என்னுடைய புற வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இப்பொழுது வழியை தேடுகிறீர்கள், வழி இல்லை. எப்பாடுபட்டாவது அந்த வழியை நான் அடைய வேண்டும், அந்த பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்கள். ஆனால் அந்த வழி உங்களுக்கு இல்லை என்று ஆகும் பொழுது குருட்டு வழியில் நாம் அதை செயல்படுத்திக் கொள்ள முனைகிறோம். எங்கு பார்த்தாலும் தவறான பாதைகளும் தவறான அணுகுமுறைகளும் மனித துரோகமான வழிமுறைகளும் நமக்கு தென்படுகின்றனவே தவிர நியாயமான முறையில் அவற்றை அடைய நமக்கு வழி இல்லை. உதாரணமாக, உங்களுக்கு உணவு அவசியம். அடிப்படை தேவைகளுக்கு வாருங்கள். உணவு அவசியம். இந்த உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உங்களுடைய அரசாங்கம் கூறுகிறது. உங்களுடைய எதிர்கேள்வி, உழைத்தால்தான் உணவு விளையுமா? நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே உணவுப் பொருள்கள் படைக்கப்பட்டனவா, அல்லது நான் பிறந்து வளர்ந்து திடகாத்திரமான உடலை பெற்ற பிறகு அதை கொண்டு ஏர் உழுது நிலத்தை பதம் அடைய செய்து பின்னர் விதைகளை போட்டு தண்ணீர் ஊற்றி முளைத்து பிறகு சாப்பிட வேண்டும் என்ற அந்த நிலையில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களுக்கான உணவுகள் அங்கு நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் விருந்தினர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டீர்களா? இதில் எது உண்மை? உங்களுக்கு பின்னர் உணவுப் பொருட்கள் படைக்கப்பட்டதா, நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே உணவுப் பொருட்கள் படைக்கப்பட்டு விட்டனவா? நிச்சயமாக இரண்டாவது சரி, படைக்கப்படுவதற்கு முன்பாக. அப்படியானால் உழைத்தால்தான் உங்களுக்கு உணவு என்று கூறக்கூடிய இந்த ஒரு கண்கட்டு வித்தையை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் உழைத்து சாப்பிடுவேன் என்று கூறுகிறீர்கள்? எங்கு நீங்கள் அநியாயம் ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்காக காற்றும் ஏற்கனவே படைக்கப்பட்டுவிட்டது. காற்றும் தண்ணீரும் உணவும் உங்களுக்கான தேவைகள் என்றால், நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் இங்கு வாழ்வதற்காக போதுமான காற்று படைக்கப்பட்டிருக்கிறது, போதுமான தண்ணீர் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அவ்விதமே போதுமான உணவும் உங்களுக்காக படைக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இருக்க நீ உழைத்தால்தான் நான் உனக்கு சாப்பாடு போடுவேன் என்று கூறுகிறார்கள். இன்னும் அநியாயமாக, உழைத்து சாப்பிட்டால்தான் உங்களுக்கு உடலில் ஒட்டும், பசித்து சாப்பிட்டால் ஒட்டாதா? உழைப்புக்கும் பசிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? உழைக்காவிட்டாலும் வேளா வேலைக்கு இறைவனுடைய அனுமதியை கொண்டு பசி ஏற்பட்டு விடுகிறதா? இல்லையா? உழைக்காவிட்டாலும் வேளா வேலைக்கு உங்களுக்கு பசி ஏற்படுகிறதா? இல்லையா? எப்படி உட்கார்ந்து சாப்பிட முடிகிறது? சாப்பிட விரும்புகிறோம், சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் பலரும். எது சரி? உழைப்புக்கும் பசிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? உழைத்தால்தான் பசிக்குமா, அல்லது உழைக்காவிட்டாலும் பசிக்குமா? எது சரி? பசிக்கு உணவா, உழைப்புக்கு உணவா? எது சரி? பசிக்கு உணவு, உழைப்புக்கும் பசிக்கும் சம்பந்தம் இல்லை. உழைத்தால்தான் உணவு என்ற அந்த வார்த்தை நீங்கள் அநியாயமாக உங்களுக்கு கற்பித்துக் கொண்ட வார்த்தையாகும். இதிலிருந்து நீங்கள் மேலும் வரையில் உங்களுக்கு சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, நாளடைவில் காற்றும் உங்களுக்கு கிடையாது. இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள் நாம். இந்த கேடுகெட்ட மனிதர்களை நீங்கள் பின்பற்றியதன் காரணமாக, உழைத்து வாழ வேண்டும் என்ற அநியாயமான போக்கை நீங்கள் மேற்கொண்டதன் காரணமாக, உழைத்தே சாக வேண்டும் என்பது உங்களுக்கு மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிமைகளாகவே நீங்கள் இந்த வாழ்நாள் முழுமைக்கும் பாவிக்கப்படுவீர்கள். இன்னும் உலகம் அடியும் வரைக்கும் கொடுமையாக உங்கள் மீது ஆதிக்கம் புரிபவர்களை இறைவன் ஏற்படுத்தி வருவான். ஆகவே இன்று நீங்கள் நம்புங்கள், என் இறைவனே உழைப்பு வேண்டாம், இந்த மனிதர்கள் கற்றுக் கொடுத்த உழைப்பை நான் ஏற்க மாட்டேன், உனக்காக நான் வாழ்கிறேன். அப்படி என்றால், இறைவனுக்காக நான் வாழ்கிறேன் என்றால் அது என்ன வாழ்க்கை? சொர்க்க வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள். சொர்க்கம் எங்கேயோ இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
உங்களுடைய முயற்சிக்கு உரிய கூலி இந்த உலகத்திலும் இருக்கிறது. இன்னும் மறுமையிலோ இதைவிட மேலான கூலிகள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் எதை நீங்கள் கிடைக்கப் பெற்றீர்களோ அதனுடைய அபரிமிதம்தான் நீங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் பொழுது, மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் நிறுத்தப்படும் பொழுது, நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் நீங்கள் தங்குவதற்காக உங்கள் இறைவன் உங்களுக்கு அளிக்கும் வாக்காகும் நீங்கள் சம்பாதித்ததனுடைய பலனுடைய அபரிமிதம் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படும் பொழுது உங்களுக்காக அளிக்கப்படக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக வாழ இருக்கிறீர்கள். அந்த இறைவன் உங்களுடைய நன்மைக்காகவே ஒவ்வொரு போதனையும் நற்போதனையாக உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறான். இது உங்களுடைய தேவை, இது உங்களுக்கு நன்மை, இது உங்களுக்கு சுகம், இது உங்களுக்கு கூடாது, இது உங்களுக்கு தீமையானது, இது நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய அநியாயமாகும். ஆகவே உங்களுடைய அநியாயத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். நான் எதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேனோ அதை பின்பற்றுங்கள். மனிதர்கள் எதை கூப்பாடு போட்டு உங்களுடைய காதுகளில் திணிக்கிறார்களோ ஒருபோதும் அதை நம்பிக்கை கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய இருதயம் ஏற்காது. நமக்கு ஏன் இந்த நிலை? இறைவனை நிராகரித்ததன் காரணமாக, இறைவனை நான் வழிபடாததன் காரணமாக, இறைவனுடைய சொல்லை நான் கேட்காததன் காரணமாக, இறைவன் எதன் பக்கம் என்னை அழைக்கிறானோ அதன் பக்கம் நான் விரும்பினாலும் வழியில்லை என்று அவனுக்கு எதிரேயே கூறக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் பெற்றிருப்பதன் காரணமாக, இறைவனை காட்டிலும் மனிதர்களை நீங்கள் அதிகமாக பயப்படுகிறீர்கள். இறைவனுடைய போதனைகளை காட்டிலும் மனிதர்களுடைய அலங்காரமான வார்த்தைகளை நீங்கள் சிக்கிச்சீரடுகிறீர்கள். ஏன்? நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எதை கூறினானோ அதை கொண்டு நீங்கள் அமைதி பெறுங்கள். இறைவன் உங்களுடைய இருதயத்தில் எதை இறக்கி வைத்தானோ அந்த நன்மையின் பக்கம் நீங்கள் சார்ந்து நில்லுங்கள். உங்களை வேறு எதுவும் செய்ய சொல்லவில்லை. இறைவன் அந்த நன்மைகளை உங்களுக்காக கொண்டு வர போதுமானவன். நீங்கள் அந்த நன்மைகளை ஏற்று உறுதியுடன் அதன் பக்கம் நிற்பீர்களானால், இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். அந்த ஒரு உறுதி போதுமானது. இறைவன் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு கொண்டு வருவான். நீங்கள் அதன் பக்கம் செல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் வழியறிய மாட்டீர்கள். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு கேடாகவும் உங்களுடைய நன்மைகளுக்கு எதிராகவும் உங்களுக்கு மிக பெரும் வேதனையாகவுமே அன்று நீங்கள் அதன் பக்கம் செல்ல மாட்டீர்கள். உங்களுடைய வழிமுறைகளில் ஒவ்வொன்றும் வேதனை இருக்கிறது. உங்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு அநியாயம் காத்திருக்கிறது. நீங்கள் அநியாயம் செய்ய தலைப்பட்டவர்களாகவே நீங்கள் உங்களுடைய காரியங்களில் முனைகிறீர்கள். உங்களுடைய காரியங்களில் தடைகள் இல்லாமல் இறைவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு அனுமதிப்பதில்லை. எந்த ஒரு காரியத்திலும் தடங்கல்கள், இடையூறுகள், சங்கடங்கள், சோதனைகள் பலவற்றையும் நீங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏன் சோதனைகள்? நீங்கள் போகும் பாதை தவறானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இறைவன் பல 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 சந்தர்ப்பங்களிலும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுக்காக பல தடைகளை ஏற்படுத்துகிறான். நீங்கள் அந்த பாதையில் போகக்கூடாது என்பதற்காக. இருந்தாலும் அந்த தடைகளை நீங்கள் முறியடிக்கிறீர்கள். உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்டு, நான் இன்னைக்கு ரைட் ராயலா இருப்பேன், நேர் வழியில தவிர நான் போக மாட்டேன் என்றால் உங்களுக்கு பாதை கிடையாது. நிச்சயமாக நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் நான் வாழ்வேன் என்று நீங்கள் உறுதியுடன் இருப்பீர்களானால் உங்களுக்கு பாதைகள் கிடையாது. அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு உங்களை சார்ந்த எந்த மனிதர்களும் உங்களுக்கு உபயோகப்பட மாட்டார்கள். இவன் வாழத் தெரியாதவன் என்று உங்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள். இந்த உண்மையை நாம் அறியாதவர்கள் இல்லை. நியாயமாகத்தான் தவிர அநியாயமான பாதைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அமைக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியுடன் இருப்பீர்களானால் உங்களுடைய சமுதாயம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எதிராக திரும்பும். நீ மட்டும் யோகியனாக இருந்துவிட்டால் போதுமா? நாட்டு நடப்பு உனக்கு தெரியாதா? ஆகவே நீ அநியாயத்தின் பக்கம் சார்ந்து விடு. இது உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய சுற்றத்தார்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சமுதாயமும் உங்களுக்கு போதிக்கும் துர்போதனைகள். எனினும் நீங்கள் அவற்றையே விரும்புவீர்கள்.
எதனை? அநியாயமான போக்குகளை உங்களுடைய சுற்றத்தார்களுடைய நெருக்கடியின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் விரும்புவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலும் அந்த போக்கு லேசாக தெரிகிறது. நீங்கள் மட்டும் விரும்பவில்லை என்றால் எவராலும் உங்களை அந்த பாதையின் பக்கம் நிர்பந்திக்க முடியாது. யாரொருவரும் உங்களை கெடுத்துவிடவில்லை, உங்களுக்கே தெரிகிறது இந்த லேசான பாதையின் பக்கம் சென்று விடலாம். ஆனால் நீங்கள் விரும்புவதோ இறைவனிடத்திலிருந்துள்ள மகத்தான மிக பெரும் கருணை கொண்ட அந்த மாபெரும் அருட்கொடையை கொண்ட வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனாலும் இந்த வழியை, அந்த பாக்கியத்தை அடைவதற்காக தேடுகிறீர்கள். மனிதர்கள் காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு எதிரானதும் கேடானதும் ஆகும் என்பதை நீங்கள் அறியும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. உணவுக்கு பிறருக்காக நீங்கள் உழைத்து நீங்கள் உணவு சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு உண்மையின் பக்கம் திரும்புங்கள். பிறருக்காக உழைத்தால் மட்டுமே உணவு என்றால், நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக உணவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஏன்? யார் அதை உருவாக்கினார்கள்? இன்றும் கூட நீங்கள் எதிர்பார்க்காத விளைச்சல்கள், காய்கறி விளைச்சல்கள் அதிகமாக விளைந்துவிட்டது, தாங்க முடியவில்லை, விலை உயர்வு கடினமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்த வேளை இறைவன் உங்களுக்கு அபரிமிதமாக விளைச்சல்களை கொடுத்து காய்கறிகளின் விலைகளை குறைத்தான். இப்பொழுதாவது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இதற்கு மேலும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்க வேண்டுமா? இன்று 40 ரூபாய் ஒரு கிலோ வெங்காயம் அல்லது தக்காளி எதுவுமோ இருக்கட்டும், அது 2 ரூபாய்க்கு இப்பொழுது குறைந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். அதற்கு காசு பணம் தேவையில்லை. இதை உங்களுக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் இன்னமும் அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? இறைவனுடைய பாக்கியத்தை நம்ப மறுக்கிறீர்கள். கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தும் மனிதர்களுடைய அறிவையும் மிஞ்சக்கூடிய இறைவனுடைய அந்த ஒரு அனுமதி இருக்குமானால் நிச்சயமாக அவன் விரும்புவது இங்கு இருக்கிறது. நீங்கள் விதைத்து நிலத்தை உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்சி ஒருபோதும் விளைவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு அதை விளைவித்து காட்டியவன் இறைவன் தான். நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவன் அதை உங்களுக்காக நிச்சயமாக படைத்தான். உங்களுடைய அறிவு உழ வேண்டும். அப்பொழுதே நீங்க உழைத்தால்தான் உண்டு என்று ஆகிவிட்டீர்கள். விவசாயிகள் தான் உங்களுக்கு உணவை தருகிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த அளவு, விளைச்சல் இவ்வளவு கிடைக்கும் என்று. ஆனால் கிடைத்த விளைச்சலோ இவ்வளவு. இதற்கும் இவ்வளவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். இறைவன் எப்படி உங்களுக்காக விளைச்சலை அதிகப்படுத்துகிறான்? தான் நாடியவற்றை செய்பவன் இறைவன். உங்களுக்காகத்தான் உணவை படைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களோ அந்த உணவை தான் உழுது பண்படுத்தி விளைச்சலாக்கி பின்னர் அறுவடை செய்து பின்னர் சாப்பிடுகிறோம் என்று ஒரு கொண்டாட்டத்தையும் கொண்டாடுகிறீர்கள், பொங்கல் என்று. இறைவன் உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து அளிக்க, உழைப்பாளர்கள் விவசாயிகள் உழைத்ததன் காரணமாக இது கிடைத்தது என்று நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அங்கு உங்களுக்கு தரித்திரம் ஆரம்பமாகிறது. உணவை படைக்கும் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கோவண துண்டை தவிர வேற கிடையாது அவங்க உடம்புல. நான் தான் உங்களுக்கு உணவு தர்றேன், விவசாயி நான் தான், என் மூலமா தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இந்த விவசாயத்தை யார் பண்ணலையோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதிலும் உங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். உணவுக்காக யார் உழைக்கிறானோ அவனுடைய உடம்புல நல்லா இருக்கணும், அவருடைய உடம்புல எலும்புகள் எண்ணிடலாமே. யார் உழைக்காம சாப்பிட்றாங்களோ அவங்க உடம்புல எலும்பே கிடையாது. எப்படி அது? அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா விதமான சுகங்களையும் கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் யார் என்னை கொண்டுதான் நீங்கள் உணவு சாப்பிடுகிறீர்கள் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு எலும்பும் தோலும் ஒரு முளை துண்டும் தான் மிச்சம். அவர்களுக்கு கடநீர் தண்ணியும் கஞ்சி தண்ணியும் தான் அவர்களுக்கு உணவு. இதற்கு காரணம் இறைவனிடமிருந்துள்ள ஒரு சாபமாகும். இறைவன் உணவை கொடுக்க தான் உணவை படைக்கிறேன் என்று கூறக்கூடிய இந்த மனிதனுக்கு முதல் தரமான கேடு. அவர்களுக்கு வாழ்வும் இல்லை, சுகமும் இல்லை, எதுவும் இல்லை, ஊரெல்லாம் மெச்சும். ஆக இவர்கள் அல்லவா உழைப்பாளிகள். இவர்களும் அந்த மெச்சுதலை பற்றி இவர்கள் திருப்தி கொண்டு விட்டார்கள். நான் திருப்தியாக வாழ்கிறேனா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தரித்திரர்கள் யார் என்று
யார் விவசாயிகளாக உழைக்கிறார்களோ, யார் நெல்லை அறுவடை செய்கிறார்களோ அவர்கள்தான் இன்று முதல் தரமான தரித்திரர்கள். ஆமா தானே? அவர்களுக்குத்தானே வேட்டியும் கிடையாது, சட்டையும் கிடையாது. காரணம், இறைவனுக்கு எதிராக முதல் முறையாக தலைப்படுபவர்கள் இவர்கள் தான். உழுதால்தான் எனக்கு உணவு, நான் தான் உழுகிறேன், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்று கூறியதன் காரணமாக இறைவனத்தில் வந்த சாபம். அவர்கள் ஒரு காலம் நிச்சயமாக மேலான வாழ்க்கையை, அவர்கள் விரும்பும் சுகமான வாழ்க்கையை வாழ முடியாது. அவர்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரிபவர்களை அவர்கள் மீது இறைவன் சாட்டுவான். இவர்கள் பண்ணையாட்களாக வருவார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய கால்கள் நிலம் அருகிற நிலத்தை கூட அவங்க பிடிங்கிடுவாங்க. கொத்தடிமைகளாக ஆகிவிடுவார்கள். இதற்கு காரணம் பிறருக்கு உழைப்பது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு காரணம் தான் தான் உணவை உற்பத்தி செய்கிறேன் என்று கூறியதன் காரணமாகவும் இவர்களுக்கு இந்த நிலை. இன்று நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், யாருக்கும் உழைப்பது கூடாது, யாருக்கும் நான் வேலையால் இல்லை, யாருக்கும் நான் அடிமை இல்லை, இறைவனுக்கு மட்டும்தான் நான் உரியவன். ஆகவே இந்த உலகத்தில் நான் ஸ்வர்க்க வாழ்க்கை வாழ்வதற்காக எனக்கு முன்பாகவே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி இருக்கிறான் இங்கு என்னுடைய இறைவன். அந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக வந்திருக்கிறேன். ஆகவே உழைக்க வேண்டும் என்ற இந்த கம்யூனிசத்தின் கோட்பாடும் கெட்டது. பொருளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஏகாதிபத்தியத்தின் அந்த கோட்பாடுகளும் கெட்டது. உண்மை என்னவென்றால், இறைவனுக்கு நீங்கள் பணிவீர்களா இல்லையா என்பது மட்டும்தான். ஆகவே இறைவனுக்கு நீங்கள் பணிபவர்களாக இருப்பீர்களானால் இறைவனை பின்பற்றுங்கள். இறைவனை எவ்வாறு பின்பற்றுவது? உங்களுடைய இருதயத்தில் எதை இறைவன் இறக்குகிறானோ, நன்மையாக்குகிறானோ, விரும்புகிறீர்களோ அதை பின்பற்றுங்கள். எவ்வாறு பின்பற்றுவது? நம்பிக்கை கொள்ளுங்கள். வேண்டும் என்று நம்பிவிடுங்கள், போதுமானது. மனிதர்களை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய எண்ணங்களுக்குள் கொண்டு வர வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள் அவர்களை நீங்கள் நுழைவிக்க வேண்டாம். மனிதர்களை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்காதீர்கள். முதலில் உங்களுடைய உறவினர்களையெல்லாம் நீங்கள் மறந்துவிடுங்கள். உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய பெற்றோர்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய குடும்பத்தார்களையும், உங்களுடைய சுற்றத்தார்களையும், உங்களுடைய சகோதர சகோதரிகளையும், கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ மறந்துவிடுங்கள். உங்களுக்காக இறக்கப்பட்டதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை பிறரிடம் நீங்கள் தெரிவிக்காதீர்கள். எவ்விதம் இந்த வாழ்க்கையில் எனக்கு சங்கடம் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், சுற்றத்தார்களின் தலையீடு இல்லாமல், உறவினர்களின் தலையீடு இல்லாமல், பெற்றோர்களின் தலையீடு இல்லாமல் எப்படி உங்களுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளவு சுலபமாக அமைந்திருக்கிறது என்று டாக்டர் அனந்தன் கேட்கும் கேள்விக்கு உரிய பதில், இவ்வளவு பேரையும் உங்களுடைய இதயத்திலிருந்து நீங்கள் நீக்கிவிடுங்கள். அவ்வளவு பேரையும் வெறுத்து விடுங்கள் என்று கூறவில்லை. அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அவர்களும் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொண்ட வினைதான் உங்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. இறைவனை தவிர யாரும் தேவையில்லை. என்னுடைய தேவைகளை அனுபவிப்பது நான் தான், என்னுடைய துயரங்களையும் அனுபவிப்பது நான் தான். நல்லது கெட்டதுக்கு எனக்கு கூட்டாளிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள், அங்கும் அலங்காரமான வார்த்தை, நல்லது கெட்டதுக்கு இவங்கெல்லாம் வேண்டாமா? கெட்டதுக்கு எதுக்கு மற்ற பேரு? நல்லதுக்கு தான் தேவை. கெட்டதுக்கு எதுக்காக கூட்டாளி? எனக்கு நல்லதுக்கு தான் தேவை. மனசார நல்லது யாராவது செஞ்சிருவாங்களா? உங்களுக்கு நல்லதுக்காக எனக்கு கூட்டாளிகள் வாங்க சொன்னா யாரோ வருவாங்களா? உங்கள்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போறதுக்காக வருவாங்களே தவிர, எனக்கு நல்லது செய்யறதுக்காக வாங்கன்னு கூப்பிட்டா யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு இவங்க எல்லாம் வேணுங்கிறீங்களே, எப்படி சொல்றீங்க? நன்மை இருந்தால் அபகரிப்பதற்காக வருவார்கள், தீமை வேண்டாம் என்றாலும் கொடுத்துட்டு போவதற்காக வருவார்கள். இவர்களுடைய தயவும், இவர்களுடைய நெருக்கமும், இவர்களுடைய உறவும் உங்களுக்கு தேவைதானா? நல்லது கெட்டதுக்கு வேண்டும் சொல்றீங்களே,
மனிதர்கள் தங்களுடைய தீமைகளை சம்பாதிப்பதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை. உங்களுக்காக நன்மைகளை அவர்கள் சம்பாதிப்பார்களா? தங்களுடைய கேடே வடிகேடான ஒரு பாதையில் அமைந்திருக்கிறது. அவ்வாறு இருக்க உங்களுக்கு நன்மையை எப்படி அவர்கள் செய்வார்கள்? நீங்கள் இன்று முதலாக உங்களுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் இடையே எந்த ஒன்றையும் மறந்துவிடுங்கள், இறைவன் ஒருவனை தவிர. ஏனென்றால் அந்த தேவைகளை அறிவித்தவன் இறைவன் தான். ஆகவே அவனுக்கு நன்றியுடன் நீங்கள் நினைவு கூறுவீர்களானால் உங்களை விட்டும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் உங்களை விட்டு நீக்குகிறான். எந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களிடம் ஒட்டி கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு இறைவன் மட்டுமே போதுமானவன் என்று நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு போதுமானவன் அவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அவர்களை விட்டு விலகக்கூடாது. மனதில் அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து விலகுங்கள். இவ்வளவுதான் இறைவன் உங்களிடமிருந்து விரும்புவது. எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை விட்டு விலகி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களை விட்டு விலக்கப்படுகிறார்கள். இன்று இந்த வகுப்பில் இந்த அறையை தாண்டி உள்ளவர்களுக்கு எந்த ஒரு வார்த்தையும் பிடிக்காது. இதில் உள்ள நன்மைகள் எதுவுமே அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களில் ஒருவர் உள்ளே வந்தாலும் கலகமும் குழப்பமும் கலவரமும் ஏற்படும். ஏன் ஏற்படவில்லை? அவர்களை பற்றி எண்ணமே கிடையாது. அப்படி ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்களா என்பதையே நான் இன்று மறந்துவிட்டேன். உண்மையை பேசும் பொழுது அவர்களை பற்றிய எண்ணம் கொஞ்சமும் என்னுடைய இருதயத்தில் இல்லை. ஆகவே அவர்கள் இங்கு நுழைய முடியாது, வெளியில் தான் இருக்க வேண்டும். இங்கு நுழைந்தாலும் சரி, பேசுவது அவர்களுக்கு புரியாது. ஆகவே கலகம் கிடையாது. உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நன்றி உணர்வுடன் இருப்பீர்களானால், எந்த இறைவன் உங்களுக்கு முதன்முறையாக உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு பாக்கியங்களாக அளித்தானோ, உங்களுக்காக மனிதர்களை உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கினானோ, அவன் இன்னும் அந்த பந்தத்தை பலப்படுத்துவான். அவனை மறந்துவிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளாக எங்களுடைய உறவுகளையும் பலப்படுத்திக் கொள்வோம், நாங்கள் உறவினர்கள் என்று நீங்கள் மனிதர்களை நம்ப ஆரம்பித்துள்ளீர்களானால் உங்களுக்கு நீங்கள் விரோதிகளாக மாறி ஒருவரை மற்றவர் சீரழிக்கும் வரையில் உங்களை அவன் விடமாட்டான். அந்த சீரழிவில் இன்று நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறுப்பவர்கள் இல்லை. யாரோரிடம் கேட்டாலும் சரி, முதல் தரமான விரோதிகள் என்னுடைய உறவினர்கள் தான் என்று நீங்கள் கூறுகிறானால் அதை மறுப்பவர்கள் எவர்? என்னுடைய சொந்த பந்தங்கள் தான் எனக்கு எதிரிகள் என்று நான் கூறுவேனேயானால் அதை உங்களில் மறுப்பவர் எவர்? என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் எனக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய பிள்ளைகளும் எனக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள், என்னுடைய செல்வங்கள் எனக்கு விரோதியாக இருக்கின்றன, என்னுடைய தொழிலே எனக்கு யமனாக வந்து நிற்கிறது என்று அந்த உண்மையை எடுத்து கூறும் பொழுது உங்கள் இருதயங்கள் ஆம் என்று கூறுமே தவிர இல்லை என்று கூறாது. உங்களுக்கு ஒரு சோதனைக்காக இறைவன் இவ்வளவு நட்புறவுகளையும் சொந்த பந்தங்களையும் ஏற்படுத்தினான். நீங்கள் எனக்கு நன்றியுடன் இருங்கள். என்னை மறந்தவர்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நிச்சயமாக இந்த சொந்தங்களையும் உறவுகளையும் மக்கள் தொகையையும் நான் உங்களுக்கு பலப்படுத்துவேன். உங்களுக்கிடையே இருதயத்தின் பிணைப்புகளையும் உறுதிப்படுத்துவேன். ஆனால் நாம் மறந்துவிட்டவர்கள் ஆகிவிட்டோம். நன்றி உடையவர்களில் நாம் இல்லை. இறைவனுக்கு பொருந்தாத வாழ்க்கையில் நாம் நுழைந்து விட்டோம். இறைவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் மிதமின்றி விட்டோம். ஆகவே வரம்பு மீறிவிட்ட இந்த நிலையிலும் நமக்கு ஒரு சொற்ப வாழ்க்கையை இன்னும் இறைவன் அமைத்திருக்கிறான். நீங்கள் உங்களுடைய இறைவனை நம்புவீர்களானால், இறைவன் உங்களுடைய இருதயத்தில் எந்த நன்மையை விதைத்தானோ அதை மட்டும் நம்புங்கள். எதை கொண்டு நீங்கள் கலங்குகிறீர்களோ பயப்படுகிறீர்களோ அதை நீங்கள் மறந்துவிடுங்கள், நிராகரித்து விடுங்கள். அவ்வாறு மறக்க முடியவில்லை என்றால் இறைவனிடம் திரும்புங்கள். என் இறைவனே, தேவையற்ற இந்த எண்ணங்களிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக்கொள். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் பொழுது வாயையும் திறக்க வேண்டாம், நாவையும் அசைக்க வேண்டாம். உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நிச்சயமாக இறைவன் அறிவான். ஆகவே உங்களுடைய இறைவனிடம் சொல்லும் பொழுது எவரொருவரும் கேட்க மாட்டார்கள். ஆகையினாலும் உங்களுக்கு பகைமை இல்லை. நான் உங்களையோ யாரையுமோ நம்பி நான் இருக்கவில்லை. இங்கு இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இங்கு இருக்கிறீர்கள். இது நீங்கள் உங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு தேவை என்று அறிந்து நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இன்று இங்கு பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் உங்களில் எவருக்கும் நான் பகைவன் இல்லை. நீங்களும் என்னை பகைவனாக பார்க்கவும் இல்லை. யதார்த்தத்தையும் உண்மையையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவ்வளவுதான்.
நான் உங்களை நிர்பந்திப்பவனும் இல்லை, உங்கள் மீது கண்காணிப்பவனும் இல்லை, உங்களிடமிருந்து எதையும் பெறும் நோக்கத்துடனும் இல்லை. ஆகவே என் மீது எந்த குற்றம் உங்கள் மீது இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது? உங்களை நான் நம்பிக்கை கொள்ளாத வரையில் நான் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உங்களோடு தான் நான் இருக்கிறேன், இருந்தாலும் உங்களை நான் நம்பவில்லை. என் இறைவன் நாடினால் உங்களுடைய உதவி எனக்கு இருக்கிறது, என் இறைவன் நாடவில்லை என்றால் உங்களுடைய உதவி எனக்கு இல்லை. இந்த மனப்பான்மையை நீங்கள் கொண்டிருக்கும் வரையில் அநியாயமான வார்த்தைகளை நான் இங்கு பேசவில்லை. உங்கள் அனைவருக்கும் நான் நன்மையை நாடிக்கொண்டிருக்கிறேன், என் உயிரையே நான் உங்களுக்காக கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் என்று அநியாயமான வார்த்தைகளை, அலங்காரமான வார்த்தைகளை நான் கூறவில்லை. மனிதனுக்கு மனிதன் நல்லுபதேசம் செய்வதற்காக எந்த உண்மையை நான் எனக்கு வெற்றியாக கொண்டேனோ, எந்த உண்மை எனக்கு உறுதியான வெற்றியாக அமைந்ததோ, நன்மையான வாழ்க்கையாக அமைந்ததோ, அதனை பகிர்ந்து கொள்ளவே வந்திருக்கிறேனே தவிர நிர்பந்திக்கவோ, எனக்கு கட்டுப்படுத்தி எனக்கு கீழாக ஆக்கவோ, உங்களுக்கு மேலாக நான் ஒரு தலைமையை ஏற்கவோ, ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தவோ நிச்சயமாக நான் விரும்பவில்லை. தனித்தனி மனிதர்களாக நீங்கள் உங்களுடைய இறைவனை எவ்வாறு ஏற்க வேண்டும், உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள எந்த வழியும் இல்லாத நிலையில் மிக பெரும் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவது என்பதற்காக உண்மையை கொண்டு தெளிவாக எடுத்துரைப்பதற்காக நான் இருக்கிறேன். இது உங்களுடைய இருதயத்தில் ஒரு நன்மையை உங்களுக்கு அளிக்குமானால், ஒரு அமைதியை அளிக்குமானால் நிச்சயமாக இந்த கூட்டம் வெற்றி பெற்றதாக ஆகிறது. எனவே எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இரத்த உறவாகிய எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம். இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். அகிலத்தார் அனைவரையும் உங்களுக்கு உதவிக்காக அமைத்து விடுவான். நீங்கள் தேடி 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 நீங்கள் தேடினாலும் சரி, கண்டுபிடித்து உங்களுக்கு நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டாலும் சரி, அது நிலைத்து நிற்காது. அவரவர் துயரம் வரும் பொழுது வேறொருவருக்கு உதவி செய்வதை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஏனென்றால் மனிதர்கள் பலகீனமானவர்கள். இவ்வளவு காலம் நண்பனாக இருந்தாயே, இப்பொழுது ஏன் விலகிவிட்டாய் என்று நீங்கள் கேட்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் அவர்களுக்கு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எதன் அடிப்படையில் என்றால், தான் எவ்வளவு சுகமாக இருக்கிறேனோ அதை பொறுத்தது. மனிதர்கள் எவரும் சுகம் பெற்றவர்கள் இல்லை. அவ்வளவு பேரும் தனக்குத்தானே பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிறருக்கு உதவ முடியாது. முடிந்தால் நீங்கள் எனக்கு உதவுங்கள் என்று கூறுவாரே தவிர நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூற முடியாது. வீண் வெட்டித்தனமான பேச்சுக்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவுவார்களே தவிர உருப்படியான ஒரு நன்மையான காரியத்திற்கு நிச்சயமாக அவர்கள் துணை போக மாட்டார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்று நான் என்னுடைய பாதையில் உறுதியாக அமைந்திருக்கிறேன் என்றால் இந்த அடிப்படையை கொண்டுதான். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறைவனை தவிர உங்களுக்கு நெருக்கமாக, மனதளவில் உங்களுக்கு நெருக்கமாக எவரையும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதை வெளிப்படையாக சொல்லவும் கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் அதனுடைய உண்மையை, யதார்த்தத்தை, அதனுடைய தாற்பயத்தை உணர்பவர்களாக இல்லை. ஏதோ என்னை வெறுக்கிறான் என்று கூறிவிடுவார்கள். நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று கூறினால் என்னை வெறுக்கிறான் என்று கூறிவிடுவார்கள். அவ்வாறல்ல, நான் இறைவனை நம்புகிறேன், உன்னிடமிருந்து உதவி எதிர்பார்க்கவில்லை, முடிந்தால் என்னிடமிருந்து உனக்கு உதவி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே உங்களுடைய சுற்றத்தாருடன் நீங்கள் தெளிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு நீங்கள் விரோதிகள் இல்லை. உங்களுடைய எண்ணங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இறைவனை மட்டுமே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால் உங்களுடைய தேவைகளுக்காக அவர்களிடம் உதவி தேட மாட்டீர்கள். முடிந்தால் உங்களிடமிருந்து அவர்களுக்கு உதவி இருக்கிறதே தவிர உங்களுடைய உதவி அனைத்தும் இறைவனிடம் மட்டும்தான். நீங்கள் தேடுவதோ இறைவனிடம் மட்டும்தான். எவ்வாறு இறைவனிடம் அந்த உதவியை தேடுவது என்றால் நம்பிக்கை கொள்வதாகும். எந்த இறைவன் எனக்காக ஒரு விருப்பத்தை, ஒரு வாழ்க்கையை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று படைத்தானோ அந்த படைப்பாளனை நான் நம்பிக்கை கொண்டேன். என் இறைவனே, இதன் மீது எனக்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிப்பாயாக. உனக்கு கூட்டாளியாக உன்னுடைய இந்த விருப்பத்தை, எனக்காக நீ கொடுத்த இந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றித்தர உனக்கு கூட்டாளியாக நான் எவரையும் ஆக்கிக் கொள்ளாதிருக்க நீ எனக்கு உதவி செய்வாயாக. இந்த மனப்பான்மையை நீங்கள் எப்பொழுது கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் இல்லை.
உங்கள் மீது மன வருத்தம் இருக்கலாம். ஏனென்றால் இறைவனை நம்பி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் உங்கள் மீது வருத்தப்படலாம். இந்த வருத்தம் நீண்ட நாளைக்கு இருக்காது. ஏனென்றால் அவர்களை மிஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்னையும் உங்களுடைய பாதையில் பின்பற்றி வர அனுமதியுங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது நீங்கள் விரும்பினால் அவர்களை அனுமதிக்கலாம். அவர்கள் யார், எதற்காக உங்களிடம் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு இறைவன் அறிவிப்பான். இறைவனுக்கு துரோகமாக நன்மையை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம், இறைவனுக்கு துரோகமாக நாம் இறைவனை மறந்த நிலையில் அநியாயம் செய்யலாம் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்குமானால் அவர்களை விட்டும் உங்களை பாதுகாக்க உங்கள் இறைவன் போதுமானவன். எவரொருவரையும் துன்பமான ஒரு எண்ணத்தை கொண்டு தீண்ட வேண்டாம். ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணங்கள் கொள்ள வேண்டாம், தவறான எண்ணங்கள் கொள்ள வேண்டாம். அவர் கெட்டவர், எப்படி கெட்டவர், நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். எனக்கு நான் நல்லவன் இல்லை என்று என் மனம் தீர்ப்பு கூறும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். பிறருடைய தீர்ப்பை நீங்கள் உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பிறரை பற்றிய தீர்ப்பை எவரொருவரை பற்றியும் நீங்கள் தீர்ப்பு செய்வது உங்களுக்கு ஆகமானதல்ல. ஏனென்றால் தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் சிறந்தவன் உங்களுடைய இறைவன் தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு முந்திக் கொள்ளாதீர்கள். பிறரை பற்றி தீர்மானிப்பது உங்களுடையதல்ல. தீர்ப்பளிப்பாளனான, மிக உயர்ந்த தீர்ப்பளிப்பாளனான இறைவனை தவிர தீர்ப்பளிப்பவன் எவரும் இல்லை. தீர்ப்பு செய்ய எவருக்கும் சக்தியும் கிடையாது. எப்பொழுது பிறரை பற்றிய குற்றம் குறைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பேருதவி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்கள் என்று இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறான். இன்று முதலாக என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய சுற்றத்தார்களும் எனக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரான வழியில் அவர்கள் விடுவதில்லை. ஆகவே இன்று முதலாக நான் இவர்களை விட்டும் விலகுகிறேன், என் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். இவ்வளவுதான். இன்று வரையில் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தீர்கள். அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி அறிவிக்க வேண்டும், நேர்வழியில் அவர்களை நான் அடைக்க வேண்டும், இந்த நேர்வழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பியிருந்தீர்கள். அந்த விருப்பத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மாறாக நீங்கள் தான் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்கள், நீங்கள் தான் இகழப்படுகிறீர்கள், இன்னும் நீங்கள் துரத்தவும் படுகிறீர்கள், துரத்தவும் படுவீர்கள். இன்று நீங்கள் உங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் எவ்விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? பிறரை திருப்திப்படுத்துவதும் பிறரை உங்கள் வழிக்கு கொண்டு வருவதும் உங்களுடையதல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். பிறர் உங்களை ஏறிட்டு பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அவன் உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதுவரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பாதையில் எவரும் குறுக்கிடக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் அவ்விதமே நீங்கள் முதலில் அவர்களுடைய எண்ணத்தை விட்டும் நீங்கள் விலகுங்கள், அவர்களுடைய நெருக்கத்தை விட்டும் நீங்கள் விலகுங்கள். எனக்கு நெருக்கமானவர் என்னுடைய இரத்தம், என்னுடைய சொந்தம் என்ற அந்த ஒன்றை விட்டும், ஒரு சோதனைக்காக ஏற்படுத்தினானே அந்த ஒன்றை விட்டும் நீங்கள் விலகிவிடுங்கள். உங்களுடைய உண்மையான சகோதரர்கள் யார் என்றால், நேர்வழியில் யார் உங்களுக்கு நெருக்கமானவர்களோ அவர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் சகோதரர்கள். பிறப்பால் சகோதரர்களை நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யார் நன்மையில் உங்களுக்கு நெருங்கி இருக்கிறார்களோ, நன்மையான எண்ணங்களில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறார்களோ, உங்களுக்கு நன்மையை தர வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையான பாதையில், நன்மையான எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் உங்களுடைய மனதிற்கு பொருத்தமாக யார் இருக்கிறார்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சகோதரர்கள் என்பது இறைவாக்காக இருக்கிறது. உங்களுக்காக அவன் ஏற்படுத்திய ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு பிணைப்பை, சொந்த பந்தத்தை எதிரிகள், முதல் தரமான எதிரிகள் என்பதை இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக தெளிவாக்கிவிட்டான். இப்பொழுது உங்களுக்கு சொந்த பந்தங்கள் தேவை. முதலில் யார் உங்களுடைய இருதயத்தில் நெருக்கத்தை, அந்த சொந்தத்தை, அந்த உறவை ஏற்படுத்தினானோ அதே பிணைப்பையும் பாசத்தையும் நீங்கள் எதிர்பாராத ஒருவர் மீது உங்களுக்கு அவன் ஏற்படுத்தி விடுவான்.
அவர் உங்களுக்கு நன்மையை தவிர விரும்ப மாட்டார். தன்னுடைய தேவைகளுக்காக உங்களை நாட மாட்டார் அவர் இறைவனை தவிர. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உங்களுக்கு தேவை என்றால், என்று சோதனைக்காக கொடுக்கப்பட்ட அந்த சோதனையில் நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தத்தை உங்களுடைய மனதிலிருந்து விலக்குங்கள். அவங்களுடைய நெருக்கத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டாம். இது இறைவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. எப்பொழுது அவர்களுடைய எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்களோ அவர்கள் உங்களை பற்றி எண்ண மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லை. உங்களுடைய பாதையில் எந்த விதமான தடையும் இல்லை. இன்னும் விசாலமாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்திலும் நெருக்கடி ஏற்பட்டுவிடவில்லை. உங்களுடைய இருதயத்திலும் பயமோ கலக்கமோ துக்கமோ கிடையாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். பொறுமையாளர்களை தவிர இறைவனை பின்பற்ற முடியாது. எந்த ஒரு வேலைக்கும் சரி, எந்த ஒரு காரியத்திற்கும் சரி, நான் என்னுடைய காரியத்தில் முனையும் பொழுது மனிதர்கள் இதுவரையில் எந்த பாதையை ஏற்படுத்தியிருக்கிறார்களோ அந்த பாதையிலிருந்து ஒன்றைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேனே தவிர நன்மையான பாதை இன்னும் உங்களுக்கு திறக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சுற்றி வர உங்களுக்கு பாதைகள் இருக்கின்றன. மனிதர்கள் தங்களுக்காக இந்த ஒரு காரியத்துக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பொது பாதை. மனிதர்களை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தாகிவிட்டது. இவர்கள் தங்களுக்கே நன்மையை செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். சொந்தமாக இருந்தாலும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த தாராள மனதை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. பொறாமையின் காரணமாக அவர்களுடைய மனம் குறுகி இருகலாகிவிட்டது. ஒருபோதும் நன்மையை அவர்கள் மனமாற செய்ய மாட்டார்கள். தாங்கள் பெரும் நன்மை அடைந்தவர்கள் இருந்தால் அதிலிருந்து ஒரு சிறு பாகத்தை கொடுப்பார்கள். நீங்கள் எனக்கு அடிமையாகி விடுங்கள், நான் உங்கள் மீது வழிபெற்றவன், உங்கள் மீது எந்த ஒரு சுமையையும் சுமத்த கடமைப்பட்டவன், நீங்கள் என்னிடமிருந்து வாங்கிவிட்டீர்கள், ஆகையினால் நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்ற அந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவி செய்வார்களே தவிர எனக்கு இணையாக உங்களை ஆக்கிக் கொள்கிறேன் என்று தன் பொருளிலிருந்து உங்களுக்கு சரிசமமாக கொடுத்து உங்களுடைய பதவியை அவர்கள் உயர்த்தப் போவதில்லை. ஆகையினால் உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் மனிதர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை நான் இன்று நிறுத்திக் கொள்கிறேன். எந்த ஒரு மனிதரிடத்திலிருந்தும் எந்த உதவியையும் நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் என்று நீங்கள் இன்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பிவிடுங்கள். இறைவனை பின்பற்றுவீர்களானால் மனிதர்களுடைய பாதையை நீங்கள் நெருங்க வேண்டாம். அவ்வளவு பேரும் உங்களுக்கு எதிரிகள். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உறவினர்களே உங்களுக்கு எதிரிகள். கணவன் மனைவிகளுக்குள்ளேயே அவர்களுக்கு பிரிவுகள். நீங்கள் உங்களுடைய பிரிவுகளால் சிதறி கிடக்கிறீர்கள். உங்களுடைய இருதயங்கள் நொறுங்கி போய் கிடக்கின்றன. எவரொருவரும் இன்னொருடைய நன்மைக்காக உதவி செய்யக்கூடிய சக்தியை இழந்து விட்டீர்கள். பொறாமையின் காரணமாகவும் தன்னுடைய கீழான நிலைமையின் காரணமாகவும் இன்னும் பொறாமை அதிகம். பிறர் நன்மை அடைந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள். தங்கள் முதலாளியிடம் போட்டுக் கொடுப்பார்கள். கெட்ட வழியில் பெரும் பதவிகளை அடைய ஆசைப்படுபவர்கள். தவறான பாதையில் இரவு பகலாக விழித்திருந்து சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் தீட்டுபவர்கள். ஆகவே நீங்கள் மனிதர்கள் உங்களுக்காக இன்று வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் உங்களுடைய ஒரு தேவைக்காக சென்றுவிட வேண்டாம். மனிதர்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள். வெறுத்து விடுங்கள். நீங்கள் விரும்புவதெல்லாம் இறைவன் உங்களுக்காக பிரத்யேகமான தனியான ஒரு பாதையை உங்களுக்கு அறிவிப்பானே, அதுவரையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு எண்ணத்திற்கும் இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு தெளிவான பாதை இருக்கிறதா என்பதை கூறுங்கள். மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிற பாதையை தவிர்த்து உங்களுக்கு வேறு பாதை இப்பொழுது இருக்கிறதா? எந்த ஒரு காரியத்திற்கும் உடனடியாக நான் எந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்றால், இதுவரையில் மனிதர்கள் என்னென்ன பாதைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ, வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்களோ, அந்த வழியில் நான் சென்றால் தவிர எனக்கு வழி இல்லை என்பதை நிச்சயமாக நான் அறிகிறேன். நீங்களும் அறிகிறீர்களா? மனிதனுக்கு மனிதன் நன்மையை நாடாதவன் ஒரு கூட்டமாக ஒரே வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு செத்தா எல்லாம் சாவும். யாருக்கும் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் அபகரிச்சுட்டு சாகும்.
சூழ்ச்சிகள் செஞ்சு யார்கிட்ட அதிகமா இருக்கிறதோ அவங்கள்ட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு பார்ப்போம். நயவஞ்சகமாகவும் துரோகமாகவும் ஒருவரிடமிருந்து அதிகமாக லாபம் பெற முடிகிறதா என்பதை பார்ப்போம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இன்று உங்களுக்காக இறைவன் அறிவிக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள், தேவைகள் அனைத்திற்கும் மனிதர்களுடைய வழிமுறைகளை தேடக்கூடாது, மனிதர்களுடைய உதவியை நாடக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மேலாகத்தான் ஒரு அழகான ஒரு எண்ணம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அதிலும் மனிதர்களை நம்பாது இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வருவதன் காரணமாக ஒரு உயர்வை இறைவன் உங்களுக்காக அளிப்பானே, அந்த உயர்வை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த உயர்வை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அந்த உயர்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் விரும்பிய எண்ணங்களும் தானாக அங்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நான் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இறைவன் அறிவிக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் மனிதர்களுடைய பாதையில் வழிமுறைகளில் அடைந்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால், எவ்வளவு அதிகமாக நீங்கள் விரும்புகிறீர்களோ, எவ்வளவு விரைவாக நீங்கள் அந்த எண்ணங்களை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு சீக்கிரமாக அந்த உங்களுடைய நன்மைகளை, சுகத்தை நீங்கள் எட்டுகிறீர்களோ, அவ்வளவு நீங்கள் விரோதிகளையும் உங்களுக்கு எதிரிகளையும் சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையான நிலையை காண மனிதர்கள் சகிக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுவிட்டால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்பட்டுவிட்டால் மிகவும் கவலைக்குள்ளாகிறார்கள், மனம் வேதனைப்படுகிறது, துன்பத்திற்குள்ளாகிறார்கள். இந்த மனிதர்களுடைய வழிமுறைகளையா நீங்கள் பின்பற்றுவீர்கள்? உங்களுக்காக இன்று வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உணவுக்கு இன்றைக்கு எந்த குறையும் இல்லை. ஆகவே இறைவனுக்கு நன்றியுடன் அந்த உணவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறு காலம் நீங்கள் பொறுத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எந்த மனிதர்களையெல்லாம் நீங்கள் இணை வைத்தீர்களோ இவர்கள் உதவார்கள் என்று அவர்கள் அவ்வளவு பேரையும் நீங்கள் உங்களுடைய மனதை விட்டு முழக்குங்கள். அவர்களுடன் வாழ்ந்து வாருங்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இது அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய துரோகம் இல்லை, அவர்களை நான் தொந்தரவுக்குள்ளாக்கவில்லை. நானும் என் இறைவனும் எனக்கு போதுமானவர்கள். இந்த உலகத்தில் நான் வாழ, இந்த உலகத்தில் உங்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நான் இருக்கிறேன். எந்த ஒரு எண்ணத்திற்கும் மனிதர்களுடைய வழிமுறையை நாடாமல் இறைவனுடைய வழிமுறைக்காக, ஒரு பாதைக்காக நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இறை வழிபாடு உடையவர்கள் என்பது உண்மையானால் இறைவனை பின்பற்றுங்கள். முதலில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எடுப்பில் மனிதர்களுடைய வழிமுறைகளை நாடி அவற்றின் பக்கம் இறைவன் கொடுத்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அசிங்கமான மனிதர்களுடைய பாதைகளில் சிக்கி சீரடைந்து விடாதீர்கள். பிறகு இறைவன் எனக்கு துன்பத்தை நாடிவிட்டான், எந்த ஒரு செயலிலும் என்னால் இறங்க முடியவில்லை, நான் என்ன செய்வது? இறைவன் எனக்கு வழி திறக்க மாட்டேங்கிறான், இறைவனுக்கு கண் இல்லை, காதில்லை, இறைவனே இல்லை என்ற அளவுக்கு இறுதியாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு சோதனையும், உங்களுக்காக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் இறைவன் தடுக்கிறான். மனிதர்களுடைய பாதை வேண்டாம். நான் கொடுத்த விருப்பத்தில் மிக உயர்ந்த பாக்கியம், நிரந்தரமான பாக்கியம், சொர்க்கலோகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் மனிதர்களை நம்பி அவர்களுடைய வழிமுறைகளில் சென்று ஒருவருக்கு விரோதிகளாகவும் மாறி தரித்திரம் பிடித்த மனிதர்களாக நீங்கள் அந்த சுகத்தை இழந்துவிட வேண்டாம். மனிதர்களுடைய பாதை வேண்டாம் என்பதாகும். அந்த தடங்கல்கள் எல்லாம் மீறுகிறீர்கள். தடங்கள் ஏற்பட்டுவிட்டது என்பதற்காக பரிகாரமும் தேடுகிறீர்கள். உங்களுடைய காரியங்களுக்காக மனிதர்களுடைய ஒரு வழிமுறையை நாடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு தடை ஏற்பட்டுவிட்டால் உள்ள போய் தண்ணி குடிச்சுட்டு திரும்பியும் போறீங்க. அந்த காரியத்துக்கு தண்ணி தெளிச்சு விடாம உள்ள போய் உங்க மேல தண்ணி தெளிச்சுட்டு நீங்க போறீங்க. அவ்வளவு கேடு. இறைவனுடைய தடைகளை எல்லாம் மீறி நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய மனதுக்கு நிச்சயமாக நன்மையான காரியம் நிறைவேறும் என்று இல்லை. ஆகவே இறைவன் மறைமுகமாக உங்களுக்கு அறிவிக்கிறான். ஒரு தடையை ஏற்படுத்தும் பொழுது நல்ல காரியத்திற்கு போகும்போது ஏன் தடை? என்னென்றால் நல்ல காரியத்தை நீங்கள் கெட்ட வழியில் நீங்கள் நாடுகிறீர்கள், ஆகவே தடை. மனிதர்களுடைய வழிமுறையை நாடுகிறீர்கள், ஆகவே தடை. மனிதர்களை பார்க்க சேர்க்கிறீர்கள், ஆகவே தடை. மனிதர்கள் உங்களுக்கு நன்மை நாடமாட்டார்கள், இறைவன் உங்களுக்கு கொடுத்தான், ஆகவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அதுவரையில் உங்களுக்கு உணவுக்கு குறை இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள்.
அந்த உணவுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த உணவில் நீங்கள் எந்த மனிதர்களெல்லாம் நம்பியிருக்கிறீர்களோ இந்த வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற விருப்பம் நாளைய ஒரு மேன்மையான வாழ்க்கைக்காக இறைவன் உங்களுக்கு அபரிமிதமாக கொடுத்த அந்த விருப்பம் அது நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கையில் எங்கெங்கு நீங்கள் மனிதர்களை இறைவனுக்கு இணையாக உங்களுடைய உதவியாளர்களாகவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அநியாயமாக ஏற்றுக்கொண்டீர்களோ இவர்களை விட்டும் மனதளவில் விலகுங்கள். இவ்வளவுதான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது. இதை நீங்கள் செய்யுங்கள். இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ஒரு உயர்வை இறைவன் கொடுப்பான். அது உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இனி என் இறைவன் எனக்கு போதுமான பாதுகாவலன், உதவி புரிவனும் அவன்தான். அவனை தவிர எனக்கு சிறந்த உதவியாளன் இல்லை. அவனுடைய உதவி இருக்குமானால் நிச்சயமாக நான் இந்த உலகில் எனக்கு விரும்பிய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும். அந்த பாதையில் என் இறைவன் உயர்த்துவான், என் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவான். எனவே நீங்கள் மனிதர்களை பின்பற்ற வேண்டாம். கேடான பாதைகளில் இறைவனுடைய அழகான நன்மைகளை வீணாக்கிவிட வேண்டாம். இன்று நீங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களுடைய உதவியை விட்டு விலகுகிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய மிக பெரும் கருணையும் பாதுகாப்பும் அவனுடைய மிக பெரும் அருட்கொடையும் அனுக்கிரகமும் அவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விருப்பம் இங்கு விதைக்கப்பட்டுவிட்டது. தானாக அது நிறைவேறக்கூடிய ஒரு கர்ப்ப காலம் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு கர்ப்பப்பையில் விதைக்கப்பட்டுவிட்டால் அதற்குரிய கர்ப்ப காலம் 10 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நீங்கள் அறிந்த ஒரு பொருள் குழந்தையாக வெளிவருவதற்கு 10 மாதங்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே நீங்கள் பொறுத்திருப்பீர்கள். நீங்கள் அறியாத நன்மைகள் அதுவும் விதைக்கப்பட்டுவிட்டது. அது உருப்பெற்று உங்களுக்காக கனிந்து வரும் வரையில் அதனுடைய கர்ப்ப காலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாத ஒன்றின் மீது எப்படி நீங்கள் அவசரப்படுகிறீர்கள்? எந்த நன்மை எந்த அளவில் உருவாக இருக்கிறது என்பதை தெரியாமல் எப்படி நீங்கள் மனிதர்களை பின்பற்றுவீர்கள்? இதுவரையில் நீங்கள் அந்த நன்மையை பார்த்ததில்லை. எப்படி அவசரப்படுவீர்கள்? எந்த வழி நீங்கள் செல்வீர்கள்? நீங்கள் குருட்டுத்தனமாகவே உங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பாக்கியத்தையும் குறைப்பிரசவமாகவும் நீங்கள் சீரழிக்கிறீர்கள். சிதைவையும் ஏற்படுத்தி விடுகிறீர்கள். கருவாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே இறைவனுடைய பாக்கியங்கள் நீங்கள் கருச்சதையும் செய்து விடுகிறீர்கள். விதைக்கப்பட்ட ஒன்று வளர்ந்து கனிந்து உங்கள் முன் வருவதற்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் இறைவனுக்காக உங்களை நீங்கள் தூய்மையாக்குங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள். மனிதர்களை நம்புவதை விட்டும் நீங்கள் விலகுங்கள். எந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியத்திற்கு இறைவனுக்கு கூட்டாளிகளை நீங்கள் இணையாக்காமல் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் தன்னிடமிருந்துள்ள ஒரு பேருதவியை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். அந்த உதவி என்னவென்றால் உங்களுக்கு முதலில் பொறுமையை கொடுக்கிறான். நீங்கள் அவசரப்பட மாட்டீர்கள். உங்களுடைய தேவைகளில் நீங்கள் உறுதியாக நிலைத்திருப்பீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள மாட்டீர்கள். இதுவும் இறைவனுடைய பாக்கியமாகும். என் இறைவன் எனக்கு அறிவித்து விட்டான், நான் எவருக்கும் வேலை செய்ய மாட்டேன். ஆகையால் இன்னைக்கு நீங்க வேலை செய்யாம போயிட முடியாது. அந்த அளவுக்கு தூய்மை இல்லை. ஆகவே வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் மனிதர்களுடைய அநியாயமான பேச்சுக்கள், உடைத்தால்தான் உங்களுக்கு சாப்பாடு, உடைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்ற இறை விரோதமான மனிதர்கள் அலங்காரமாக உங்களுக்கு புகட்டிய இந்த கேடான வார்த்தைகளை விட்டும் நீங்கள் வெறுத்து ஒதுங்குங்கள். எவரொருவருக்கும் எவரிடமும் வேலை செய்ய பிடிக்காது. விருந்தினராக உபசரிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒருவர் விரும்புவாரே தவிர, உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விரும்புவாரே தவிர, உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்று ஒருவருக்கும் பிடிக்காது. அநியாயமாக உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்பட வேண்டாம், நான் உழைத்துத்தான் வாழ்வேன். உங்களுடைய வேதனை உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட அந்த கேடான வாழ்க்கை உங்களுக்கு. ஆனால் உங்களில் எவர் உண்மையை நீங்கள் நம்புகிறீர்களோ, எந்த கழுதைக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டும். என்னுடைய உணவு நான் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே, மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே என் இறைவன் என்னுடைய தேவைகளை அறிந்தவன். காற்றையும் படைத்தான், நீரையும் படைத்தான், உணவையும் படைத்து விட்டான். இன்று யார் நீ கூறுவதற்கு வேலை செய்தால் உணவு தருவேன் என்று கூறுவதற்கு நீ யார்? நான் வேலை செய்தால் அங்கு விளையுமா? எனக்கு முன்னாடியே இறைவன் படைத்தானே, நான் மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இறைவன் படைத்தானே, அது யாருக்காக? எதற்காக நான் உழைக்க வேண்டும்? யாருக்காக உழைக்க வேண்டும்? நான் யாருக்கு அடிமை? யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லை. நீங்கள் முதலாளிகளாகவும் எஜமானர்களாகவும் விருந்தாளிகளாகவும் வாட பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்பேயே காற்றையும் படைத்தான், தண்ணீரையும் படைத்தான், உணவை மட்டும் படைக்கவில்லை. நீங்கள் வந்து படைக்கிறீர்கள். அப்படியா?
மிக கேடான ஒரு போக்கு. இந்த மனித துரோகிகளை நீங்கள் வெறுத்து பழகுங்கள், ஆனால் அவருடன் வாழ்ந்து வாருங்கள். அந்த வெறுப்பை வெளியில் காட்ட வேண்டாம். அவர்களுடைய போதனைகளை வெறுத்து விடுங்கள், அவர்களுடைய அறிவுகட்டத்தனத்தை வெறுங்கள், மனிதர்களை வெறுக்க வேண்டாம். 58 வயசாச்சுன்னா தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவோம். இவ்வளவு காலம் நான் உழைச்சேன்னு அதுக்கு என்ன கிடையாது. உன் புத்தியை யார் கேட்டது? உன் கையும் கால் இருக்கிற வரைக்கும் உழைச்சு போடு, அப்புறமா வெளியில போ. அப்புறம் யார் சாப்பாடு போடுறது? மனிதர்களை நம்புவீர்களானால் உங்களிடமிருந்து உங்களுடைய சக்தியை எல்லாம் சக்கையாக பிடிந்துவிட்டு பிறகு தூர இறந்து விடுவார்களே. இந்த கேடுகட்ட மனித அமைப்பினுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்று பரிபூர்ணமாக வெறுத்து ஒதுக்குங்கள். ஒரு அசிங்கத்தை, அசுத்தத்தை எப்படி வெறுத்து ஒதுக்குவீர்களோ அந்த அளவுக்கு மனிதனுடைய நற்போதனைகள் என்று கூறக்கூடிய இந்த வீணான பேச்சுக்களையும், தரிகட்ட பேச்சுக்களையும், தரித்திரம் பிடித்த இந்த மனிதர்களுடைய போக்குகளையும் நீங்கள் வெறுத்து பழக வேண்டும். எவன் ஒருவனுக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன், அந்த உணர்வு வேண்டும். உங்களை எனக்கு கீழாக வைத்து வேலை செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி, உரிமை இருக்கிறது? நீங்களும் மனிதன், நானும் மனிதன். இந்த உணர்வை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால், இன்று இறைவன் உங்களுக்காக விளைச்சலில் காட்டினானே 40 ரூபாய் ஒரு கிலோ என்று விற்ற காய்கறிகள் இன்று 2 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும், அதுவும் தேவையில்லாமல் உங்களுடைய காரடிகளுக்கு கார்பெட்டாக அமையும் ஒவ்வொரு காய்கறியும், ஒவ்வொரு பழங்களும். வேண்டியதை எடுத்துக்கங்க. யாருக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் உங்களுக்கு தன்புறத்திலிருந்து அதிகரித்து தருவான். ஏன் நம்ப முடியல? இத எதற்காக நம்ப முடியல? காரணம் என்ன? கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு இறை துரோகிகளாக நாம் வாழ்கிறோமே, இறைவன் எப்படி நமக்கு உதவி செய்வான்? ஒரு உதாரணத்துக்காக, தக்காளி விலை குறைகிறது, காய்கறிகளின் விலை குறைகிறது. காரணம், உங்களுடைய அறிவையெல்லாம் மிஞ்சிய ஞானங்களை கொண்டு நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அதை விட அதிகமான விளைச்சலை கொண்டு உங்களுக்கு உதவி புரிந்தானே. இன்னும் அதிகமாகிவிட்டால் காசு கொடுத்து வாங்க அவசியம் தேவையில்லை. ஆகவே பொருள் தேவையில்லை, எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று ஏன் நம்ப மாட்டேங்கிறீர்கள்? உன்னத்திற்கு உதவி செஞ்சு அவன் கொடுக்கிற பிச்சை காசை வச்சு பட்ஜெட் போட்டு நாட்கள் தடவிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு எதுக்காக? இந்த மனிதனை நம்பி நான் ஒரு காலம் வாழ மாட்டேன். இந்த அயோக்கியர்களை நம்பி நான் ஒரு காலம் வாழ மாட்டேன். மனிதர்களை சொல்லவில்லை, அவர்களுடைய இருதயங்கள் இருக்கக்கூடிய தீமையின் போக்குகளை நீங்கள் கண்டிக்க வேண்டும். எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு நன்மைக்கும் இறைவன் உங்களுக்கு அந்த ஒரு விதையை விதைத்தான். நீங்கள் அந்த விதை விதைத்த நாளிலிருந்து நம்பிக்கை எனும் நீர் பாய்ச்சுங்கள், பொறுமையாக இருங்கள். உங்களுக்காக வழி கிடையாது. அதனுடைய கர்ப்பகாலம் இறைவனுக்கு தெரியும். ஆகவே ஒரு குறித்த காலத்தவணையின் பேரில் உங்களுக்கு வழி பிறக்க இருக்கிறது. 10 மாதங்கள் கழித்துத்தான் ஒரு குழந்தை வெளியேறுவதற்கான வழி திறக்கிறது. கடைசி நேரத்தில் தான் 1-2 நாட்களில் திறந்து விடுகிறது. 10 மாதங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த 1-2 நாட்கள் கூட கிடையாது, 1-2 மணி நேரத்தில் திறக்கிறது, குழந்தை வெளிவருகிறது. 7 மாதங்கள் குழந்தை நேராக இருக்கிறது. 7 மாதங்களுக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கையினுடைய போக்கு மாறுகிறது. தலைகீழாக மாறி தலை கீழே இறங்குகிறது. 7 மாதங்களுக்கு முன்பாக வரை அது என்ன என்றே தெரியாது, வெறும் இரத்த கட்டியாக இருக்கும். அது குழந்தைதானா அல்லது வேற எதுவுமா தெரியாது. நீங்கள் எந்த வழியையும் அறிய மாட்டீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்கு விதைக்கப்பட்ட அந்த கரு வளர்ந்து அது உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். அந்த வழி திறக்கும். சில மணி நேரங்களில் அது திறக்கும். அன்று நீங்கள் அந்த பாக்கியத்தை பெறுவீர்கள். எதுவுமே நடக்காதது போன்றிருக்கும். நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற இருக்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு பொருளுக்குமான கர்ப்ப காலம் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையுடன் இருப்பீர்களா அல்லது குறைப்பிரசவத்துடன் உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான அந்த வாழ்க்கையினுடைய கரு சிதைவை நீங்கள் விரும்புவீர்களா? கண்டிப்பாக மனிதர்களுடைய வழிமுறை கிடையாது. ஆகவே நீங்கள் பொறுமையாக இருக்கும் நேரம் நீங்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அந்த தருணத்தில் பிரசவ வேதனை எப்படியோ அப்படி ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கிறது. பிரசவத்தின் போது 10 மாதங்கள் 9 மாதங்கள் கழித்து அந்த நாள் வரும்பொழுது எப்படி படிப்படியாக வேதனை ஆரம்பிக்கிறதோ ஒரு நன்மையான டெலிவரிக்காக உங்களுக்காக டெலிவரி டைம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த ஒரு நன்மைக்காக இதுவரை காத்திருந்தீர்களோ அந்த டைம் நெருங்கிக்கிட்டு இருக்குது.
ஆகவே இனிமேலும் பொறுக்க முடியாது என்ற அளவுக்கு உங்களுடைய சோதனைகள் உங்களை வலி, இதயத்தினுடைய வலி, மனிதர்கள் உங்களை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்களே, உருப்படாதவன் என்று மனிதர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றாதவர்கள், இவன் ஒரு உருப்படாதவன் என்று கூறிக்கொண்டிருக்கூடிய அந்த காலத்தை, அந்த வேதனையை உங்களுக்கு நீக்குவதற்காகவும் அவருடைய வார்த்தைகளை முறியடிப்பதற்காகவும் உங்களுக்காக பிரசவ வேதனை, அந்த ஒரு கரு உற்பத்தியாக வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் உணர வேண்டும், இதுதான் என் இறைவன் எனக்காக வாக்களித்த தருணம், ஆகையினால் நான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்றே பொறுமையை கொடு. அவசரப்பட்டு சிசேரியன் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு குறைப்பிரசவமாக ஆக்கிடாதீங்க, அவசரப்பட்டு சதைச்சிட வேண்டாம். இந்த பொறுமையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இன்று மனிதர்களுடைய தேவைகளை விட்டு விலகுங்கள். உங்களுடைய சொந்தங்களின் நெருக்கத்தை விட்டும் நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். அவர்களையும் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து விலக்குங்கள். இது உங்களுடைய தூய்மைக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் வழிவகுக்கும். அவர்கள் கூறுவார்கள், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க, சண்டைக்கு வரமாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடமோ உங்களுடைய சொந்தங்களிடமோ உங்களுடைய பந்துக்களிடமோ உங்களுக்காக நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாது. அவர்கள் இந்த நன்மை உங்களுக்கு நிகழ்ந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள். பொறுக்காது, பொறாமையின் காரணமாக உங்களுக்கு நன்மையை விரும்ப மாட்டார்கள். ஆகையினால் தங்களுடைய பாதையில் உங்களை சீரழித்துவிட விரும்புவார்கள். எனவே இறைவன் உங்களுக்காக விதைத்ததை எவ்வளவு ரகசியமாக்கினானோ அந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுடைய தேவை இதுதான் என்பதை இன்று நான் ரகசியமாக வைத்திருக்கிறேன். நான் எவருக்கும் வேலை செய்ய மாட்டேன், என்னுடைய உணவு எனக்கு இருக்கிறது. இதை மனிதர்களிடம் போய் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அதை கேலி பேச்சாக ஆக்குவார்கள். என்னை உருப்படாதவன் என்று கூறிவிடுவார்கள். நான் சமுதாயத்தையே வழிகெடுத்து விடுவேன் என்றும் கூறுவார்கள். இந்த உண்மையை கூறியதற்காக நீங்கள் அதற்கு பக்குவப்பட்டவர்கள் என்பதன் காரணமாக அந்த உண்மையை கூறுகிறேன். அந்த உண்மையில் தெளிவும் இருக்கிறது, ஞானங்களும் இருக்கிறது. நிச்சயமாக இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று அறிவீர்கள். ஏனென்றால் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். எனவே அதில் தெளிவு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இந்த வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வேறு எந்த வாழ்க்கையும் நீங்கள் விரும்புகிறீர்களானால் அது நரக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கையாக இருக்காது. ஆகவே மனிதர்களை நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலிருந்தும் விலக்கி அவர்களுடைய நெருக்கத்தை விட்டும் நீங்களும் விலகி தூய்மையாகுங்கள். இறைவன் ஒருவன் மட்டும் உங்களுக்கு உறுதியாக இருந்து கரெக்டா டெலிவரி டைம் வரைக்கும் உங்க உதவி செய்யறதுக்கு அவன் போதுமானவன். ஆகவே உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய தேவைகள் நீங்கள் விரும்பினீர்களே, விரும்பி இதுவரையில் பொறுமையாக இருந்தீர்களே, அந்த ஒரு கரு நிச்சயமாக உருவாகிவிட்டது. அது வெளியேறக்கூடிய பிரசவ வேதனை. அதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, பிரசவ வேதனைக்கும். ஆகவே நீங்கள் முடிந்தவரை பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சக்திக்கு மீறி அவன் உங்களை சோதிக்க மாட்டான். இதுவும் இறைவாக்காக இருக்கிறது. உங்களுடைய சக்திக்கு மீறி ஒருபோதும் இறைவன் உங்களை சோதிக்க மாட்டான். ஆகவே உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு என்று அவன் பார்க்கிறான். பொறுமையினுடைய ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கப்படுகிறது. சாதாரண பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எடுத்தா நமக்கு நஷ்டமாயிருந்து தெரியுது. இந்த மனுஷனுடைய கணக்குக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க காசு கொடுக்குறீங்க, அது வட்டி போடுறீங்க. அந்த வட்டிக்கு ஒரு நாள் பிந்தனா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது, இன்னொரு நாள் பிந்தனா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க கணக்கு போற நீங்க இறைவன் கணக்கில்லாமல் கொடுப்போனாயிற்றே. அவனுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான நன்மைகளை நிரந்தரமாக ஆக்கிவிடுவான். நாம் பெரும்பாலும் குறை பிரசவம் செய்து நம்முடைய அனைத்து நன்மைகளையும் நாம் இழந்து விட்டோம். நம்பிக்கை கொண்ட மனிதர்களே, இன்று முதலாக நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ், எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல். ஆகவே தனித்து நிற்பீர்களா, கூட்டாக இருப்பீர்களா? நீங்கள் மந்தைகள் அல்ல. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டாம். நான் தனித்தவன் என்ற அந்த ஒரு உண்மையை கொண்டு உங்களுடைய இருதயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனித்தவனுக்கு இறைவன் ஒருவன் போதுமானவன். யார் மனிதர்களுடன் சேர்ந்து விட்டார்களோ அவர்களுக்கு இறைவன் இல்லை. உங்களுக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை, உங்களுக்கு இறைவனுடைய உதவியும் இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த இருதயத்தை நீங்கள் கோயிலாக மாற்றும் வரை உங்களுக்கு இறைவனும் இல்லை, உங்களுக்கு ஆலயங்களும் கிடையாது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் இறைவனுக்காக தூய்மையாக்குங்கள். அது கோயிலாக மாறும். அங்கு இறைவனுடைய ஒளியை தவிர மனிதர்களுடைய வழி அங்கு இருக்காது. ஆகவே நீங்கள் இருள்களில் ஆகிவிட மாட்டீர்கள். மிக உன்னதமான பாதைகளில் நீங்கள் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் எந்த விதமான
தடங்களும் இல்லாத அந்த நேர் வழியில், பிரகாசமான பாதையில் உங்களுடைய இலக்கை அடையும் வரையில் நீங்கள் உங்களுடைய பொறுமையிலிருந்து விலக மாட்டீர்கள். அதற்கு இறைவன் பொறுப்பேற்கிறான். எனவே இன்று உங்களுடைய வாழ்க்கை லேசாகிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த உண்மையை விரும்புவீர்களோ, எந்த தேவையை நீங்கள் விருப்பமாக கொண்டு விட்டீர்களோ, அது சத்தியம், உண்மை, இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டது. அதற்காக ஒரு கர்ப்ப காலம் இருக்கிறது, நீங்கள் பொறுத்திருங்கள். அந்த கர்ப்ப காலத்தின் தவணையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே பொறுமையை இறைவனிடம் மேற்கொள்ளுங்கள். இந்த ஒரு முயற்சி போதும். இறைவனுடைய மிக பெரும் நற்பாக்கியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. பொறுமையாளர்களை தவிர அந்த மிக பெரும் நற்பாக்கியத்தை அடைய மாட்டார்கள். மிக பெரும் நற்பாக்கியம் உடையவர்களை தவிர அந்த பொறுமையை அடைய மாட்டார்கள். ஆகவே நீங்கள் இறைவனுடைய நற்பாக்கியத்தில் மிக மிக உயர்வான அந்த பொறுமையை நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். அந்த பொறுமைதான் உங்களுடைய பிரார்த்தனை. அந்த பொறுமையுடன் நீங்கள் வாழும் காலமெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு வழிபட்டவர்கள். இறைவனை நாம் வழிபடுவதை கூட மனிதர்கள் புரோக்கர்களாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண எண்ணங்களுக்கே கூடாது என்று இருக்கும் பொழுது இறைவனை நெருங்கக்கூடிய நான் வழிகாட்டுகிறேன் என்று மனிதர்களை நீங்கள் நம்பி செல்கிறீர்களே, இதைவிட கேடு என்ன இருக்க முடியும்? இறைவனை எவரும் பார்த்ததில்லை. எப்படி நீங்கள் அவர் இறைவனை காட்டுகிறார் என்று நீங்கள் எண்ணம் கொண்டீர்கள்? அந்த இறைவனை நான் போய் தரிசித்து விட்டு வருகிறேன், கும்பிட்டு விட்டு வருகிறேன், நமாஸ் செய்து விட்டு வருகிறேன் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? ஒருபோதும் இது நேர்வழி அல்ல. உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய உணர்வுகள் இருக்கின்றன. அதை நீங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்காக மனிதர்களுடைய அனைத்து வழிமுறைகளையும் நீக்குங்கள். அது தூய்மையாகிவிட்டது. இனி அது கோயில். இந்த கோயில் எவருக்கு இல்லையோ அவருக்கு எந்த கோயிலும் கிடையாது. ஆகவே இன்று உங்களுடைய வாழ்க்கை நேர்வழியில் திருப்பப்பட்டு விட்டது. மனிதர்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட முடியாது. நீங்கள் மனிதர்களை விட்டு விலகுங்கள். உள்ளத்தினுடைய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் விலகச் சொல்லவில்லை. அவர்கள் நீங்கள் எந்த தன்மையை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய மாட்டார்கள். நீங்கள் அனைவரும் இன்று வெளிப்புறத்தில் நயவஞ்சகர்களாகத்தான் ஒன்றோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் கூறுவதெல்லாம் தேவையற்றவர்களாக ஆக்கிக் கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுங்கள். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு எந்த கேடும் கிடையாது. சென்டிமெண்ட்ஸ் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். நன்மைகளில் நீங்கள் சார்ந்து விடுங்கள். உங்களுடைய சென்டிமெண்ட்லாம் நன்மையை நோக்கி இருக்கணுமே தவிர, நன்மையான பாதைகள் அமைய வேண்டுமே தவிர, நேர்மையின் மீது அமைய வேண்டும் தவிர, நியாயத்தின் மீது அமைய வேண்டுமே தவிர, அநியாயக்காரர்களாக இருந்தாலும் என்ற உறவினன் என்று அநியாயத்தின் பக்கம் சார்ந்திருப்பது உங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு கேடானது. உங்களுடைய சொந்த பந்துத்துவத்தின் அடிப்படை கேடு இதுதான். ஆகவே பெரும்பாலும் தங்களுடைய சொந்த பந்தங்களில் அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை மறைப்பார்கள். வெளியில் எந்த தீமையும் செய்தாவிட்டாலும் சரி, அதை பெரிதுபடுத்துவார்கள். இந்த மாதிரி மனிதர்களுடைய போக்குகளிலிருந்து இன்று நாம் விடுபட்டுவிட்டதன் காரணமாக நமக்கு இனி நேர்வழியை தவிர வேறு வழி இல்லை. உங்களுடைய நாள் இன்று முதல் பாதுகாக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் கருக்கள் விதைக்கப்பட்டுவிட்டன. பலவிதமான இறைவனுடைய நன்மைகள் உங்களுடைய இருதயத்தில் கருவாக உருவாகி கொண்டிருக்கின்றன. பொறுமையை கொண்டு நீங்கள் அதை அடையும் காலம் வரையில், கற்ப காலத்திற்காக பொறுத்திருங்கள். அது பிரசவிக்கும் வரையில் நீங்கள் பொறுத்திருங்கள். எப்பொழுது உங்களுடைய தேவையின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டதோ உங்களுக்கு கடினமான சோதனைகள் உருவாகும், பிரசவ வழியை போன்று. அப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், இதுதான் எனக்காக இறைவன் விதித்த காலம். ஆகவே இன்னும் பொறுமையை அதிகமாக கேளுங்கள். அது உங்களுக்கு முன்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வழிவிடும். அதுவரையில் வழி கிடையாது. வழி இல்லை என்று நினைத்துவிட வேண்டாம். நிச்சயமாக அனைத்து வழிகளையும் இறைவன் அறிந்தவன். எனவே இன்று உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் பாதையில் திறக்கப்பட்டுவிட்டது. இனி அடுத்த 2 கேள்விகள். எதிர்பாராமல் ஏற்படும் சிறு காயங்கள், விஷக்கடி, சுளுக்கு, இன்னும் பல வியாதிகளுக்கும் உடன் மருத்துவம் செய்வது எப்படி? விஷமுறிவு என்ன? விஷம் என்பது உங்களுடைய மனதில் அடித்தளத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு துரோகமாகவும் நன்மைக்கு பதிலாக தீமையை எடுத்துக்கொண்டீர்களோ அந்த அளவுக்கு. உங்களுக்காக இறைவன் உணவை படைத்தான். உங்களுக்காக இறைவன் விஷ ஜந்துக்களையும் படைத்தான்.
உங்களுக்காக இறைவன் அமைதியையும் படைத்தான். உங்களுக்காக இறைவன் மனதில் நெருக்கடியையும் கவனமின்மையையும் படைத்தான். அதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் அமைதியுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்காக அவர்களுடைய மனதை அமைதி ஏற்படுத்துவான். நான் கவனமாக ஓட்டுகிறேன், வண்டியை ஓட்டுகிறேன். எதிரில் வருபவன் கவனம் உங்களுக்கு தேவை. நீங்கள் கவனமாக ஓட்டுகிறீர்கள். எதிரில் வருபவன் எப்படி வருகிறான் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனதை நீங்கள் குணப்படுத்த முடியாது. ஆகவே இறைவனை நம்புங்கள். இதற்கு உங்களுக்கு வழியும் இல்லை. போர்டில் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், விபத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள், தானத்திலும் பெரிது நிதானம், இதெல்லாம் எழுதி வைக்கலாம். யார் கண்ணிலும் படாது. அதனால் உபயோகம் இல்லை. இறைவன் நாடினால் தவிர உங்களுடைய ஆக்சிடென்ட்டை விட்டும் அவர்களை விளக்குவதற்கு நீங்கள் அவர்களை விட்டு விளக்குங்கள். அவர்கள் உங்களை விட்டு விளக்கியிருப்பார்கள். இதே அடிப்படை. மனிதர்களை நம்புவதை விட்டும் நீங்கள் விலகுவீர்களானால் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது மனிதர்களை அவர் பார்க்கத்தான் செல்கிறீர்கள், வேற யாரையும் பார்க்க செல்லவில்லை. மனிதர்களை விட்டு விலகுங்கள், இறைவனை மட்டும் நினைத்துக் கொண்டிருங்கள். அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். வேற எங்கேயாவது போய் முட்டிட்டு இருப்பான், உங்கள்கிட்ட முட்ட மாட்டான். இதை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன்பா என் காரில் தான் கொண்டு சாவனமா, வேற கார் கிடைக்கலன்னு கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் மனிதர்களுடைய தேவைகளை விட்டும் அவர்களுடைய உதவிகளை விட்டும் நீங்கள் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறானால் வேற காலம் வந்து சாவனமே தவிர உங்க கால அடிபட மாட்டான். உங்களுடைய தீமையான எண்ணங்களுக்காக நன்மையான எண்ணங்களுக்காக உணவை படைத்தான். தீமையான எண்ணங்களுக்காக உங்களுக்கு விஷங்களை படைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயங்கள் மனிதர்களை நம்பாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீட்டுப்படாமல் உங்களுடைய இருதயங்கள் சுகமாக சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நிலையில் பாம்போ தேளானோ பூரானோ பூச்சியோ வராது, வரக்கூடாது. அவ்வாறு வரும் என்றால் என் இறைவனே என்னை உன்னுடைய தூய்மையான பாதையின் பக்கம் இன்னும் செலுத்துவாயாக என்று நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் விரும்பிய அந்த விருப்பத்திற்கும் ஒரு கர்ப்ப காலம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரும்பக்கூடிய விஷஜந்துக்களான கொசு முதலாக பாம்பு வரையில் எதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று விரும்புகிறீர்களோ அதை விருப்பம் கொண்டு விட்டீர்கள், அது கருவாக ஆகிவிட்டது. அதற்காக ஒரு கர்ப்ப காலம் இருக்கிறது. அதுவரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள். இடையில் நீங்கள் நம்பிக்கை இருந்துட வேண்டாம். என் இறைவனே நான் யாருக்காக முளைக்கக்கூடாது, என்னுடைய உணவுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, நான் ஒரு விருந்தினராகவே வாழ ஆசைப்படுகின்றேன், ஒரு கூலிக்காரனாக அடிமையாக நான் வாழ ஆசைப்படவில்லை என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் அதையும் கற்றுக்கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ வேண்டாம் என்பது உங்களுடைய கருவாக இருக்கிறது, இறைவன் உங்களுக்கு விதிப்பதாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், மனிதர்களை விட்டும் விலகுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் நெறியாக அமைய வேண்டும். இறைவனை சார்ந்து விடுங்கள். இது சொர்க்க வாழ்க்கையினுடைய ஆரம்பம். ஆகவே எதிர்பாராதது எதுவும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் எதிர்பார்ப்பதே உங்களுக்கு நடக்கிறது. கெட்டதை எதிர்பார்க்கிறீர்கள், நம்புகிறீர்கள், அது உங்களுக்கு இருக்கிறது. கெட்டது நடக்கக்கூடாது, விபத்து நடக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புவதில்லை, நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நடக்கிறது. நடந்துவிட்டால் என்ன செய்வது? சுடுகாட்டுக்கு முன்னால ஆஸ்பத்திரிக்கு போறதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டதாக. ஆகவே விபத்து நடந்துவிட்டால் என்ன செய்வது? செத்துட்டா என்ன செய்வீங்க? சுடுகாடு தானே. விபத்து நடந்தா ஆஸ்பத்திரி தான். நீங்க விரும்புனது இருக்குது. இன்னைக்கு விரும்பாதீங்க நன்மையை நாடுங்கன்னு சொன்னா ஏன் அது புரிய மாட்டேங்க? விபத்துக்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள், அது உங்களுக்கு இருக்கிறது. யோகாசனம் பற்றி நமது இறைவழி மருத்துவத்தின் விளக்கம் அறிய ஆவலாக இருக்கின்றேன். யோகாசனம் ஒன்று தேவையில்லை, மனிதர்களுடைய வழிமுறை எதுவும் தேவையில்லை. யோகாசனமும் வேண்டாம், தியான பயிற்சியும் வேண்டாம், மூச்சு பயிற்சியும் வேண்டாம், ரெய்கி வேண்டாம், அக்குபங்க்சர் வேண்டாம், மருத்துவம் வேண்டாம், மருத்துவர்கள் வேண்டாம், மருத்துவங்கள் வேண்டாம், மனிதர்களே வேண்டாம். ஆகவே யோகாசனம் ஒரு கேடு, வேண்டாம். பணம் ஈட்டுவது மனித துரோகமாகவே சம்பாதிக்க வேண்டியுள்ளது. நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அப்படித்தானே வந்தது. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? ஆகவே பணம் என்ற அந்த வீணான போக்குகளிலிருந்தும் நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியது அருள் தவிர பொருள் அல்ல. இன்று விளைச்சல்களில் உங்களுக்கு பொருள்கள், இறைவனுடைய அருளிலிருந்து பொருள்கள் உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவு பொருளாகும், உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அருளாகும். நீங்கள் விரும்பியதோ இந்த மகசூல், காய்கறிகளுக்கு இந்த அளவுதான் என்று நாம் விதைத்திருக்கிறோம். இறைவனுடைய அளவோ இவ்வளவு என்று விளைச்சலாகிவிட்டது. ஆகவே உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அருள். உங்களுடைய அறிவு குறுகியது, அருள் பெருகியது. நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவனை தவிர உங்களுக்கு வழி இல்லை. அவ்வாறு இல்லை என்றால், இப்பொழுதும் கூட நாம் நம்பிக்கை கொள்ள தவறிவிட்டால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு உரித்தானவன் அல்ல.
தண்ணீரை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், அதில் சிக்கனத்தை கடைபிடிங்கள் என்று கேடுகட்ட மனிதன் கூறுகிறான். குளிப்பதற்கு உள் உணர்வுகள் புதுப்பிக்கப்படும் வரையில், புத்துணர்வு ஏற்படும் வரையில், புத்துணர்ச்சி ஏற்படும் வரையில் நான் குளிக்க வேண்டும். ஒவ்வொரு மக்கா குளிக்கிறதும் கூடாது, நீர் அருவியில் நான் குளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த மனிதன் கூறுகிறான், தண்ணீரை தொட்டு துடைத்துக் கொள்ளுங்கள், சிக்கனமாக செலவழிங்கள் என்று கூறுகிறான். இந்த கெட்டவனை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? தாகம் அடிக்கிறது, தண்ணீரை சிக்கனமாக எப்படி செலவழிக்கிறது? தொட்டுமா குடிக்கணுமா? மனிதன் மகா கேடுகட்டவன். மனிதனுடைய அறிவு நரகத்தினுடைய வாழ்க்கையில் உங்களை எடுத்துச் செல்லும். மனிதனை நிராகரியுங்கள், அவனுடைய அறிவை அடையுங்கள், நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய பாதையில் திரும்புவீர்கள். மனிதனை ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். அணு விஞ்ஞானம் என்பது இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய அறிவு. அதில் அழிவு மட்டும்தான் இருக்கிறது, வாழ்க்கை இல்லை என்பதை நம்புங்கள். மனித இனத்தையே அழித்துவிடலாம் என்ற பெருமையின் காரணமாகத்தான் இன்று பணக்கார நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அணு ஆயுதம் இருந்தால் நான் முதல் தரமான ரவுடி, அப்படித்தானே? உலகத்தினுடைய முதல் தரமான ரவுடி, பொறுக்கி, இதுதானே? இதுல பெருமைப்படத்துக்கு என்ன இருக்குது? மனிதர்களை அழிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அணுகுண்டு வச்சிருக்கேன். எதுக்காக? தலைமையில பொறுத்து தானே, வேற எதுக்காக? என் அறிவு பத்தி உங்கள்கிட்ட நான் அதை அபகரிச்சேன்னு சொன்னா அது பிசினஸ். மறைமுகமாக நான் உங்களுடைய பொருள்களை அபகரிக்க திட்டமிடுவினையானால் அது கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், பிசினஸ். அது நேரில் கை வச்சா திருட, ரெண்டுல வித்தியாசம் இருக்கா? எது ரொம்ப மோசமானது? நேரில் கை வச்சால ஆள் பிடிபடுவான், அதுக்காக அவங்க செய்ய மாட்டாங்க. மறைமுகமாக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல நிச்சயமா நமக்கு யாருன்னு தெரியாது. நம்மளை அறியாமலேயே இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுடைய உழைப்பையெல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஓடா தேஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த சூழ்ச்சி, வேலை உழைப்பு என்ற சூழ்ச்சியை உங்களை சிக்க வைத்து உங்களை ஓடாக தேய வைத்து விட்டார்களே, இந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பும் அரசாங்கங்களும் உலக அளவில் மனிதர்கள் எப்படிப்பட்ட கேடர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து தெளிவடைய வேண்டும். ஆகவே பணம் ஈட்டுவது என்பது உங்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. நிச்சயமாக இது கேடான வழிமுறை. மனிதர்களுடைய அறிவையும் வழிமுறைகளையும் ஒருபோதும் நம்பாதீர்கள். மனிதர்களையே நீங்கள் விட்டு விலகுங்கள். இறைவன் இனி உங்களுக்கு போதும்.